வரலாறு வேணும்னா புத்தகங்கள் அவசியம். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய இலக்கிய கழகம் ஐக்கிய அரபு அமீரக பிரிவு சார்பில் பரமக்குடி முதுவை கவிஞர் தமீமுல் அன்சாரி எழுதிய முதல் தடம் என்ற நூல் அறிமுக நிகழ்ச்சி தற்போது இணைய வழியாக நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை புரிந்துள்ள அனைவரையும் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் சார்பில் வரவேற்கிறோம். தொடக்கமாக மாணவர் முகமது ஆதில் இறைவசனங்களை ஓதி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார். السلام عليكم ورحمة الله وبركاته. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. இதையுடைய பொருள்: எங்கள் இறைவனே, எங்களும் எங்கள் முந்திவிட்ட சகோதரையும் மன்னிப்பாயாக. ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களில் வெறுப்பு ஆக்காம இருப்பாயாக. எங்கள் இறைவனே, நிச்சயமாக நீ மிக்க இருக்கமுடையவன், காணக்கூடியவன். அஸ்ஸலாமு அலைக்கும். சிறப்பு. அடுத்ததாக ஷார்ஜா எமிரேட்ஸ் நேஷனல் பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி மிர்துலா அவர்கள் திருக்குறளிலிருந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவித்து அதனைத் தொடர்ந்து நூல் குறித்த தனது சிறு கருத்துரையை வழங்குவார். குறள். அனைவருக்கும் வணக்கம். எனது உரையை தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் ஒரு உயர்ந்த சிந்தனையோடு தொடங்குகிறேன். உலகத்தோடு ஒட்ட உலக ஒழுகல் பலகற்றும் கல்லர் அறிவில்லாதார். நிறைய புத்தகங்களை படித்திருந்தாலும் இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழும் முறையையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ளும் பண்பையும் ஒருவன் கற்கவில்லை என்றால் அவன் படித்திருந்தாலும் அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. கவிதை வரிகள். வள்ளுவர் காட்டிய அதே தடத்தில் நின்று கவிஞர் தமீமுல் அன்சாரி அவர்கள் தனது முதல் தடம் புத்தகத்தில் கல்வியை பற்றி மிக அழகாக பாடியுள்ளார். இதோ அந்த வரிகள். இதயத்தில் விழும் இசையின் வடிவில் இன்பத்தில் இனிக்கும் தேன், இயற்கை வாழ்விற்கு சான்று, மானுடத்தின் மகத்தான மதிப்பு தத்துவம், பண்பாட்டின் பாதுகாப்பு அடையாளம், படித்தவன் மட்டுமே பாடும் படிக்காதவனின் பண்பாட்டு. பள்ளி புத்தகத்தில் உள்ளதல்ல கல்வி. மீண்டும் சொல்கிறேன், பள்ளி புத்தகத்தில் உள்ளதல்ல கல்வி. சூனியத்தை வெல்வதல்ல கல்வி, சூழ்நிலையை அறிவதே கல்வி. கற்றவர் தவறினால் காலம் கலங்கும், காலம் பதில் சொல்லும், பொறுத்திருந்து பார். கவிஞர் ஒரு எச்சரிக்கையையும் கொடுத்திருக்கிறார். நன்கு படித்தவர்கள் தடம் மாறினால் அது இந்த உலகத்துக்கே ஆபத்து. எனவே நாம் கற்ற கல்வியின் மூலம் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும். இதன் மூலம் இந்த முதல் தடம் நூல் நமக்கு ஒரு புதிய பாதையை கற்றுக் கொடுத்திருக்கிறது. புத்தக அறிவை தாண்டி பொது அறிவையும் மனிதாபிமான அறிவையும் வளர்த்து கொள்ளணும். வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சிறப்பான வகையிலே முதல் தரம் நூல் குறித்தும் திருக்குறள் குறித்த கருத்துரையை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் அடுத்ததாக சந்திப்போம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காப்பிய ஜின்னா சரிபுதீன் அவர்கள் தலைமை உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த எல்லாம் வல்ல இறைவனின் நல்லாசி நம் அனைவரின் மீது உண்டாகட்டும். இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகிக்கின்ற முஹிபுல் உலமா முகமது மவுத் காக்கா அவர்களே, பேராசிரியர் முனுசாமி அவர்களே, கவிஞர் ஹிதாயா அவர்களே, கவிஞர் கம்பன் மீரான் அவர்களே, ஏனோர்களே, எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்று ஒரு புதுவரவு, இலக்கிய உலகுக்கு ஒரு புதுவரவு வந்திருக்கிறது. புதுவை நூலின் மூலம் முதல் தடம் என்ற ஒரு மகுடத்திலே தமீமுல் அன்சாரி அவர்கள் ஒரு நூலை நமக்கு தந்திருக்கிறார். இலக்கிய உலகிலே இப்பொழுது நிறையவே கவிதை நூல்கள் வெளிவருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. நிறையவே கவிதை நூல்கள் தான், மற்ற இலக்கிய படைப்பில் உள்ள கவிதை நூல்கள் அங்கே இருக்கின்றன. இது வேண்டுமா என்றால் ஆம், நிச்சயமாக வேண்டும். அதை வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம்தான். அந்த வகையிலே தமீமுல் அன்சாரி அவர்களை ஒரு வயதில் மூத்தவன் என்ற வகையில் நான் அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, மனிதனுடைய உள்ளத்தில் ஊறுகின்ற எண்ணுகின்ற எண்ணங்கள் புது வடிவம் எடுத்து பிரசவமாகிறது. அது நூலாக பிரசவிக்கும் பொழுது அதை நீண்ட காலம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அந்த வகையிலே தமீமுல் அன்சாரி அவர்கள் கவிதை மூலம் இதை தந்திருக்கிறார்கள். வரவேற்க வேண்டும் மகிழ்கிறேன். இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கி இருக்கிறார் முனைவர் இப்ராஹிம் அவர்கள், தமிழ்துறை தலைவர், ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, இளையான்குடி. வாழ்த்துறை தந்திருக்கிறார்கள் சுப்பையா பாண்டியன், டாக்டர் சுப்பையா பாண்டியன் அவர்களும் அப்துல் அசீஸ் அவர்களும் தந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த முதுவை ஹிதாயத் அவர்களுக்கு நாம் அனைவரும் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், எழுதி வீட்டிலே புத்தகத்தை அடைத்து வைத்து இருப்பதில் எந்த பயனும் கிடைக்க மாட்டார். இவ்வாறான நிகழ்வு மூலம் பரவலாக பலருக்கும் சென்றடைய செய்கின்ற ஒரு நல்ல முயற்சியை முதுவை ஹிதாயத் அவர்கள் செய்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு நான் நன்றி கூட கடமைப்பாட்டுடையவனாக இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த நூலில் இந்த இன்றைய நிகழ்வின் கருத்துரை சொல்லுவதற்காக கவிஞர் ஹிதாயா அவர்களும் முனைவர் முனுசாமி அவர்களும் கவிஞர் கம்பன் மீரான் அவர்களும் வந்திருக்கிறார்கள். எனவே அதிகமாக கவிதைக்குள் நான் நுழைவது பொருத்தப்பாடாக இருக்காது என்று அமைகிறேன். காரணம் என்னவென்றால், அவர்கள் நிறையவே இது பற்றி ஆய்வோடு வந்திருப்பார்கள். இருந்தாலும் கூட ஒரு சில வரிகளை நான் சொல்லாமல் இருப்பது பொருத்தமில்லை என்று நினைக்கிறேன். கவிதை நூலை நான் முழுமையாக படித்து முடிக்கவில்லை என்றாலும் கூட மேலெழுந்த வாரியாக நான் பார்த்து வருவது அந்த கவிதைகள் எனக்கு மிக பிடித்தமான பல பகுதிகள் உண்டு. அதாவது, ஒரு கவிஞன் தான் என்ன சொல்ல விருகிறானோ அதை வெளிப்படையாகவே, அழகாகவே, எளிய முறையில் இலகுவாக மற்றவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்ல வேண்டும். அப்போதுதான் இன்றைய காலத்திலே அது பயனுள்ளதாக அமையும். அதனை மிக அழகாக கவிஞர் செய்திருக்கிறார். சில இடங்களிலே நான் படிக்கும் போது அது ஔவையாரின் ஆத்து சூடி மாதிரியும், மற்றது வள்ளுவரின் குரல் போலும் சுருக்கமாக, மிகச் சுருக்கமாக தந்திருக்கிறார். தான் எண்ணிய கருத்தை, அதாவது யாப்பு இலக்கண வரையறைக்குள் நின்று, இறுக்கமான யாப்பு இலக்கண வரையறைக்கு நின்று திணறாமல் மற்றவர்களுக்கும் புரியக்கூடிய வகையிலே தனது விருப்பத்துக்கு இந்த தனக்கு ஏற்றபடி அந்த கட்டமைப்பை செய்து இந்த கவிதைகளை தந்திருக்கிறார். நிறையவே நல்ல கவிதைகளை பார்க்க முடிகிறது. இருப்பினும் அது அத்தனையும் நான் பேசுவது பொருத்தமில்லை அல்லவா. இருக்கின்ற கருத்தை சொல்ல வருபவர்கள் அதை பற்றி நிறைய சொல்லுவார்கள். நான் முந்தி சொன்னேன், உணர்வுகளின் வெளிப்பாடுதான் கவிதை. தனது உள்ளத்தில் உதிக்கின்ற தனது சொற்களை கோத்து, உதிக்கின்ற செய்திக்கான சொற்களை கோத்து அவர் தனக்கான ஒரு வடிவமைப்பை இந்த கவிதைகள் செய்திருப்பதை அறிய முடிகிறது. இங்கே சில கவிதைகளை நான் இங்கே தொட்டு காட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன். உழைப்பின் உயர்வு பற்றி நீங்க அழகான ஒரு ஒத்த வரி கவிதை தந்திருக்கிறார். உழைப்பின் உயர்வு எவ்வளவு மிகச் சுருக்கமாக சொல்லி இருக்கிறார். ஆனால் நிறைய பொருள் உள்ளதாக நாம் அதை சிந்திக்கும் போது மிக நிறைய அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது சொல்லுகிறார், நீ சிந்திய வியர்வை நிலத்தின் விளைச்சல். உண்மைகள் தானே. ஒரு தொழிலாளி அவன் சிந்துகின்ற வியர்வை அது ஒரு ஊட்டசக்தியாக நிலத்துக்கு கிடைக்கிறது. அதனால் நல்ல விளைச்சிகள் உருவாகின்றன.
அதுபோலதான் கவிஞர்கள் தருகின்ற கவிதைகள், நல்ல வார்த்தை பிரயோகங்கள், நல்ல செய்திகள் எல்லாம் நமது மனத்திலே ஊன்றி பதிந்து நம்மை வழிநடத்தும் சக்தி கொண்டவைகளாக இருக்கின்றன. அது எது போன்றது என்றால், ஒருவனுடைய வியர்வை நிலத்தை சிந்தி அது உரமாக ஆகி வயல்கள் விளைவது போல. மற்றொன்று, கலப்பு திருமணை பற்றி மிக நல்லது ஒரு உவமை சொல்லி இருக்கிறார். இப்போது பெரும்பாலும் அதாவது நான் சொல்லுவதற்கு மன்னிக்க வேண்டும், பெரும்பாலும் முஸ்லிம்களிடையே இல்லாத ஒன்று பிற இனத்தவர்கள் சார்ந்த போது கலப்பு திருமணத்தில் பிரச்சனை நடப்பதும் கொலைகள் நடப்பதையும் நான் நன்றாக பார்க்கிறோம். எந்த காலத்தில் இதனை சொல்லி ஒன்றும் எதை எத்தி வைக்க வேண்டும் என்று இருக்கிறானோ கவிஞர் அதை சொல்லியே ஆக வேண்டும். அந்த வகையிலே இவர் அழகான முறையிலே ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். மல்லிகை தோட்டத்தில் ரோஜா மலர்கள், இதற்குள் எவ்வளவு செய்தியை உள்ளடக்கி இருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். தோட்டம் மல்லிகை, விளைவதோ ரோஜா மலர்கள். இது கலப்பு திருமணத்துக்கு அவர் தருகின்ற ஒரு அழகான பூமை. அன்பானவர்களே, காலத்துக்கு எந்த காலத்துக்கு எது வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும் கவிஞர். வெறுமனே கற்பனையில் உணர்வது அல்ல. இது நல்லது ஒரு கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார். இப்போது பெரும்பாலும், நான் பிழையாக நினைக்காதீர்கள், இந்திய நாட்டிலே பல கொலைகள் நடக்கின்றன, கொலைகள் நடக்கின்றன, தற்கொலைகள் நடக்கின்றன. இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது பிரிவினை தான். இந்த நேரத்திலே இனம் ஒரு சாதி விட்டு சாதி, இல்லாட்டி இனம் சாதியைத்தான் இங்கே நாம் குறிப்பிட வேண்டும். அங்கே பெரும்பாலும் சாதி சண்டையும் உயிரிழப்புகள் நடக்கின்றன. அந்த நிலைமையிலே ரோசா பூக்கள் மலர்கள் எங்கே? மல்லிகை தோட்டத்தில். இதற்குள் அடங்கி கிடக்கின்ற ஆழமான செய்தியை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனை இது இப்படியான கவிதைகள் நிறையவே இதில் அடங்கி கிடக்கின்றன. இன்னொன்று சொல்லுகிறார், வித்தை கற்றவனுக்கு விளம்பரம் தேவையில்லை. நல்லது ஒரு கவிதை. இந்த காலத்திலே கவிஞர்கள் என்று பெரும்பாலும் கவிஞர்கள் தான், படைப்பிலக்கியவாதிகள் பெரும்பாலும் கவிஞர்கள். உங்கள் நாட்டில் எப்படியோ நான் அறியேன், எல்லோருமே விளம்பரத்துக்காகவே படைப்பிலக்கியங்கள் செய்கிறார்கள். கவிதை நூல்கள், நான் முன்னே சொன்னேன் அல்லவா, நிறையவே கவிதை நூல்கள் வெளிப்படுகின்றன என்று. இவற்றில் எத்தனை நிரந்தரமானவையாக இருக்கிறன. ஒரு கவிதை நூல் வந்தால் அதுக்கு பின்னால் அந்த கவிஞனை காண முடியாது. இப்போது கவிஞர்கள் எல்லாம் பட்டங்களுக்காக அலைவதை நாம் அறிகிறோம். எங்களுக்கு அங்கே ஒரு பட்டம், இங்கே ஒரு பட்டம் தரணும், பட்டங்களுக்காக அலைகிறோம். அது எதற்காக? தம்மை பற்றி அவன் விளம்பரம் வெளிப்படுத்துவதற்காகத்தான். இது அவனோட ஆளுமை உள்ளவனாக இருந்தால், ஆட்களிக்கம் செய்யக்கூடிய ஆளுமை உள்ளவனாக இருந்தால் அவன் அவனுக்கு விளம்பரம் தேவையில்லை. எனவே அன்புள்ள நண்பர்களே, இந்த ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு அடியில் இவ்வளவு விஷயத்தை அவர் சொல்லி இருக்கிறார். இன்றைய உள்ள யதார்த்தத்தை விமர்சிக்கின்ற ஒரு அழகான சொல்லாடல் அது. இன்னொன்று, செயல் கொண்ட வாழ்வான் சிறப்புற வாழ்வான். செயல் கொண்ட வாழ்வுதான் சிறப்பான வாழ்வு என்கிறார். உண்மைதான். தான் கஷ்டப்பட்டு நல்ல செயல்களை செய்து அதன் மூலம் தேடுகின்ற தேட்டம் ஒரு சிறப்பான வாழ்வை நமக்கு அமைத்து தரும். சொந்தம் பாராட்டலுக்கு ஒரு அழகான கவிதை, உறவை அணைத்து உண்மை கூறு என்கிறார். உழைப்பின் சிறப்பு பற்றி இன்னொரு கவிதை, தானே உழைத்து தன் பசி போக்க. நாம் உழைத்துத்தான் நமது பசியை தீர்த்து கொள்ள வேண்டும். மற்றொருவரின் உழைப்பில் நாம் வாழ நினைக்க கூடாது என்பது ஒரு நல்லது ஒரு கருத்து. அதையும் சொல்லி இருக்கிறார். இவ்வாறு நிறையவே கருத்துகள், நல்ல நல்ல கருத்துக்களை நான் இந்த நூலில் என்னால் காண முடிந்தது. அவற்றை எல்லாம் எடுத்து இங்கே பேசுவது அதிகமான நேரத்தை நான் சேர்த்துக் கொள்வதாக அமையும். எனவே இங்கே கருத்துரை சொல்ல வந்திருக்கின்ற கவிஞர்கள் மிக அழகாக கவிதை, அவர்கள் கவிஞர்களாக இருப்பதனால் கவிதையை நன்றாக உள்வாங்கி நமக்கு அவருடைய கருத்துக்களை சொல்லுவார்கள். அதை கேட்போம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இருக்கின்ற எனக்கும் துபாயிலே உதவியாக இருக்கின்ற, என்னுடைய வளர்ச்சியிலே பங்கு கொள்ளுகின்ற நைமதி ஹிதாயத்துல்லா போன்று முகமது மௌரூப் காக்கா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றி கூறி, உங்கள் அனைவரையும் நான் முந்தி சொன்னது போல வயது முதிர்ந்தவன் என்பதனால் உங்கள் அனைவரும் வாழ்த்தும் தகுதி எனக்கு இருக்கிறது. வேறு அறிவு அல்ல, வயது முதிர்ச்சி. உங்கள் அனைவரையும் நீங்கள் நீண்ட காலம் அனைவரும் வாழ வேண்டும், நல்ல இலக்கிய படைப்புகளை தர வேண்டும், சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, அஸ்ஸலாம், வணக்கம். சிறப்பான தலைமையுரை வழங்கிய காப்பியக்கோ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அமீர இஸ்லாமிய இலக்கிய கழக ஒருங்கிணைப்பாளர் முஹிப்புல் உலமா முகமது மாரூப் காக்கா அவர்கள் தங்களுடைய கருத்துரையை வழங்குவார்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நான் நேரடியா ஒரு விஷயத்துக்கு வர்றேனே. உண்மையிலேயே சில வேலைகள் நிமித்தம் நான் இன்னைக்கு ரொம்ப டிமிக்கி கொடுத்துலான்னு பார்த்தேன். ஏன்னா ஒரு சின்ன சின்ன வேலைகள் போக வேண்டியிருந்தது. அதெல்லாம் சிறப்பாக நடக்கட்டும், அப்புறம் பின்னாடி ரெக்கார்டிங்கில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ அந்த நேரத்துக்கு இப்போ ஒரு 10 காமன் நேரத்துக்கு முன்னால நான் அந்த முதுகு ஹிதாயத் அனுப்புன அந்த நூலுடைய அந்த பிடிஎஃப் இதெல்லாம் கொஞ்சம் லேசா ஒரு பக்கம் முதலாவது பக்கம் தான் படித்தேன். முதலாவது பக்கமோ 2வது பக்கமோ 2-3 பக்கம் போகும்போது ஒரு கவிதை வந்தது. அது கூட நேரடியாக அந்த நூலில் உள்ள அல்ல, அதற்கு அணிந்துரை வழங்கியிருக்காங்களா இல்லையா சான்றோர்கள். இந்த அணிந்துரை வழங்கிய சான்றோர்கள் குறிப்பிட்ட ஒரு மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க ஒரு கவிதை. அந்த கவிதை 2 வரிகள் தான். அந்த 2 வரியை கவிதை படித்த உடனே நிச்சயமா நாம் இதை ஒரு டிமிக்கி கொடுத்து போயிடக்கூடாது, இது எவ்வளவு நேரம் முடியுமோ இந்த வேலையை தள்ளி வைத்து விட்டு கலந்துக்கிறணும் அப்படிங்கிற எண்ணத்தை அப்படியே மனம் மாற்றமே ஏற்பட்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அது என்ன வரி என்று சொன்னால், அந்த கருவறை என்பது உயிர் உடல் பெற்ற இடம், உடல் உயிர் பெற்ற இடம் என்று சொல்லக்கூடிய அந்த 2 வரி தான். மாஷா அல்லாஹ். அந்த 2 வரியுமே மிக அருமையாக, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி நிச்சயமாக இந்த கவிதை தொகுப்பு சிறப்புக்குரியதாக இருக்கும் என்பது நம்பிக்கை. கணியத்திற்குரிய நமது காக்கா தலைவர் அவர்கள் கூட இப்ப சொன்னாங்க, சில வரிகளை கூட்டிட்டு காமிச்சாங்க. அந்த மாதிரி இந்த நூலில் நிச்சயமாக அருமையான கவிதை வரிகள் இருக்கும். விஷால் அதை பின்னாடி நாம் படித்துக் கொள்ளலாம். ஆனால் முன்னாடி அதை பற்றி ஏனைய சான்றோர்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது முடிந்தவரை நாம் மற்ற காரியத்தை, இந்த செய்ய வேண்டிய காரியத்தை ஒத்தி வைத்து விட்டு இதை கலந்து கொள்ளலாம் என்ற நிலையில தான் நான் வந்திருக்கிறேன். ஆகவே நான் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அதோட இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, இன்றைக்கு கருத்துரை வழங்க வந்திருக்கிற டாக்டர் முனுசாமி அவர்கள் அன்று போன வாரம் உள்ள நிகழ்ச்சியிலே அவர் கலந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் முனியசாமி முனியசாமி அவர்கள் அவன் போன வாரம் உள்ளதுல கலந்துக்கிட்டாங்களோ? ஆமா, நிச்சயமா. ஆமா, அவங்கள ஏதோ டாக்டர் முனியசாமின்னா ஒரு 10 11 நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பொழுதுதான் சமீபத்தில் அவர்களை பற்றிய நிறைய செய்திகளை கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சேது கால்வாய் திட்டம் என்று ஒன்று கொண்டு வருவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முந்தைய காலத்தில் அவருடைய தந்தை, அவர் பெயர் சேது என்றும், அவர் மூலமாக முதுகுளத்திற்கு தடையில்லா தண்ணீர் வழங்கப்பட்டது, தண்ணீர் கிடைத்து கொண்டிருந்தது என்று, அந்த தண்ணீர் அந்த ஊருக்கு சப்ளை பண்ணக்கூடிய முக்கியமான பொறுப்பில் அவர் இருந்தார் என்ற போன்ற செய்தியெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்பொழுதும் அவர்கள் உமர்புடைய சீரா புராணம் அதில் உள்ள சில முக்கியமான காரியங்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. இப்படி அவர்களை பற்றிய நிறைய சிறப்பான விஷயங்களையும் நான் என் காதுக்கு எட்டியது. அல்ஹம்துலில்லாஹ், மிக சந்தோஷம். ஆகவே என்னுடைய இந்த முன்னிலை உரையை நான் நிறைவு செய்வதனாக ஏனையோர் செய்யக்கூடிய அணிந்துரை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க நன்றி அக்கா. தொண்டை கட்டிய நிலையிலும் தங்களுடைய கருத்துரை வழங்கி மிக்க நன்றி. அடுத்ததாக சார்ஜா எமிரேட்ஸ் நேஷனல் பள்ளிக்கூடம் அதில் படிக்கக்கூடிய தஞ்சாவூரை சேர்ந்த முகுந்தன் மாலன் 6ஆம் வகுப்பு படிக்கிறார். அவர் தற்போது தனது கருத்துரையை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முகுந்தன் மாலன். நான் இன்று ஒரு திருக்குறள் சொல்ல போகிறேன். தொற்றனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு. இதன் பொருள், நம் தோண்ட தோண்ட நீர் வருவது போல நம் படிக்க படிக்க அறிவும் வளரும். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி புக்ஸ் நம்ம நிறைய படிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு நிறைய அறிவும் கல்வியும் அதிகமாகும். நன்றி, வணக்கம். சிறப்பு. சுருக்கமான கருத்துரை வழங்கி மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மதுரை திருமலை நாயக்கர் மன்னர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர் தமிழ் மைந்தன் அவர்கள் தங்களுடைய கருத்துரை வழங்குவார். தமிழ் மைந்தன். தவசிமுத்து இருக்கீங்களா? தவசிமுத்து, என்னுடைய மாணவர் அவர். அவருக்கு இந்த இணைப்பை அனுப்பிவிட்டேன். இந்த மாதிரியா கூடுக இருக்கு என்று சொன்னேன். ஒரு கட்டாயம் பங்கேற்கிறேன்னு சொன்னப்ப நல்ல ஒரு தமிழ் ஆர்வமிக்க ஒரு மாணவர். அவரு
சந்தோஷம். அப்போ நம்ம அடுத்த பேச்சாளருக்கு போவோம். அப்போ அவர் வரட்டும். அவர் இணைப்பில் மீண்டும் இணைஞ்சிட்டாருன்னா நம்ம பேசலாம். இல்லைன்னா நம்ம அடுத்த பேச்சாளருக்கு போவோம். இருக்காரா லைனில்? சார் இல்லை சார், நீங்க அடுத்து போயிருங்க சார், அவர் வந்தாலும் ஓகே பேசலாம் சார். ஓகே. அடுத்ததாக கம்பம் இளமின் பொறியாளர் கவிஞர் கம்பம் மீரான் அவர்கள் தங்களுடைய கருத்துரை வழங்குவார்கள். சபையோர் அனைவருக்கும் இரவு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுல காப்பியப்போ அவர்களுக்கும் முஹிபுல் உலமா அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை. எங்கள் எல்லோரும் நீங்கள் உங்கள் காலம் உள்ளவரை எங்கள் எல்லோரையும் வாழ்த்தி கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும். அடுத்ததாக இந்த கலந்துரையாடல் இந்த ஏற்பாடு செய்த முதுவை ஹிதாயத்தண்ணன் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த நூல் 2019ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஒரு 6 ஆண்டுகள் கழித்து இந்த நூல் அறிமுகம் நடக்கிறது. உண்மையிலே சந்தோஷம். ஒரு நூலும் நூலாசிரியரும் அவருடைய எழுத்துக்களும் மீள்பார்வை செய்யப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் அவர்கள் எழுத்து பேசப்பட வேண்டும். அது முதுவை ஹிதாயத்தண்ணன் அவர்கள் அந்த இஸ்லாமிய இலக்கிய கழகம் சார்பாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணிக்கு எல்லாம் உள்ள இறைவன் இன்னும் ஆற்றலை கொடுக்கட்டும். அடுத்ததாக கவிஞர் இதயா அவருடைய பேச்சு இன்னும் அந்த என்னுடைய புத்தக வெளியீட்டில் அவர் அறிமுக நிகழ்வுகள் பேசியது இன்னும் பசுமரத்தானியா இருக்கு. அடுத்ததாக என்னுடைய ஒரு இனிய நண்பர் முனைவர் முனியசாமி அவர்கள், இவர் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஃபர்ஸ்ட் முதல்ல நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு, நீதி வலுவாது நன்மை செய்து பிறருக்கு பயன்பட்டு வாழ்பவரின் நல்ல பண்புகளை உலகம் பாராட்டும். ஒரு அருமையான குரல். அந்த நல்லவர்களின் பண்புகளை உலகம் பாராட்டி கொண்டே இருக்கும். அந்த இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் செயல்பாடும் அதுதான். இதுல நான் நூலாசிரியருக்கு நான் வர்றேன். ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நண்பர்கள் பதிப்பகம் சொல்லி இந்த நூல் அவர் தமிமுல் அன்சாரி கவிஞர் அவரு இணைப்புல இருக்காருல்ல சார்? இருக்கேன் கவிஞர், இருக்கேன். முகத்தை காட்டுங்க கவிஞர். சொல்லுங்க. இருக்கேன். ஆமா, அவர் நல்ல ஒரு பதிப்பகம். அது ஏன்னா அவர்கிட்ட இடரோட பேசினாரு ஹிதாயத்தண்ணன் அவரு என்கிட்ட பேசினாரு. இந்த நண்பர்கள் பதிப்பகம் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளால் ஒருங்கிணைத்து செய்யப்படக்கூடிய ஒரு பதிப்பகம். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. நாங்கள் கூட கம்பம்ல தேனீக்கள் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றுத்திறனாளிகள் உதவும் அமைப்பு வச்சிருக்கோம். அதுல நான் ஒரு ஒருங்கிணைப்பாளர். ஒரு கிட்டத்தட்ட எங்களை போன்ற நிறைய பேர் அதுக்கு ஒருங்கிணைத்து அந்த இயங்கிக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு. இங்க சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு தையல் இயந்திரம் வழங்குவது, பெட்டிக்கடை வைத்து கொடுப்பது, இது போன்ற ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கோம். அதனால எனக்கு இந்த நண்பர்கள் பதிப்பகத்துக்கு என்னுடைய பாராட்டுகளையும் இன்னும் நிறைய புத்தகம் வெளியிடும் என்ற வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். இதுல கவிஞர் தமிமுல் அன்சாரியுடைய எண்ணுரையை பார்த்தேன். அதுல ஒரு வார்த்தை போட்டிருந்தாரு. சக மனித உறவுகளால் தான் ஒவ்வொரு மனிதனும் இயங்குகிறான் என்பதை தற்கால உளவியல் ஆய்வு நிரூபித்திருக்கின்றது. சக மனிதன் கண்டிப்பா வேணும் சார், இல்லைன்னா வெறுமையாயிரும். முக்கியமா ஒரு கவிஞனுக்கு அது வேண்டும். தன்னுடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கிறது, பிறர் எப்படி ஈர்த்திருக்கிறது, எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்திருக்கிறது அப்படின்றதுக்கு இந்த சக மனிதர்களுடைய தோழமை வேண்டும். இப்ப அதுதான் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இஸ்லாமிய இலக்கிய கழகம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. ரொம்ப வாழ்த்துக்கள். நிறைய பாத்தீங்கன்னா இவரு என் தேசம் அப்படின்னு ஆரம்பிச்சு சிந்தனை அப்படின்ற கவிதைகளை ஒரு 148 கருத்தியல்களை பேசுறாரு. ஒரு நிறைய இதுல வழிகள் நிறைய இருக்கு, ஏக்கங்கள் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. இந்த புத்தகத்துல ஒரு PDF தான் படுத்தேன், எனக்கு முழு திருப்தி ஏற்படல. ஏன்னா நான் புத்தகமா திருப்பி படிக்கிற அழகு அந்த புத்தகத்தை வருடி படிக்கக்கூடிய அழகு வரல. இருந்தாலும் நான் ரசிச்சேன். நிறைய ஒரு நல்ல ஒரு முதல் தடம் அப்படின்ற ஒரு தலைப்பு மிக அருமையான தலைப்பு. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 22வது பக்கத்துல எல்லாருமே இதுல ஒரு
சொல்லிட்டாங்க. இரு நச்சு நீ சிந்திய வியர்வை இல்லத்தின் விளைச்சல், நட்சத்திரமா இருக்காத எரிந்து விடுவாய், நிலவா இரு இரவை தெரிவிப்பாயின்னு போட்டிருக்காரு. தேய்ந்தாலும் மீண்டும் வளர்வாய், அது சரிதான். இரவை தெரிவிப்பாயின்னு ஏன் அவர் போடணும்? அதுக்கு விளக்கம் கொடுங்க. கண்டிப்பா விளக்கம் கொடுக்குறேன், ஏற்புரையின் போது சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, அது ரைட்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த நிறைய நிறைய சொல்லிட்டே வர்றாரு. செயல் முயற்சி அதுல வந்து மண் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த பூக்களில் தேனிருந்த வண்டுகள் வரதட்சணை கேட்பதில்லை, ஒரு நல்ல வரி. ஆமா, அது ஒரு மிகச்சிறந்த ஒரு பூவும் பூவையரும் ஒன்றே, பூலோக மனிதன் இதை உணர்வது நன்றே. அதைத்தான் காப்பியப்பா அவர்கள் வந்து சொன்னாங்க. மல்லிகை தோட்டத்தில் ரோஜா மலர்கள் இனக்கலப்பு, இதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை, என்னை ஈர்த்தது. நான் நிறைய இன்னைக்கு தான் ஃபுல்லா மத்தியானம் கொஞ்சம் படித்தேன். இதுல எனக்கு ரொம்ப அவரை வந்து ஃபர்ஸ்ட் அடடா போட வச்ச வரிகள்னு சொல்லலாம். அதாவது அடடா போட வைக்கணும், ஒரு புத்தகத்தை படிக்கும்போது மீண்டும் படிக்க தூண்டணும். அப்படி ஒரு வரி வந்து பாத்தீங்கன்னா, கடலின் சீற்றம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரி நல்லா போட்டிருக்காரு. நீலக்கடல் நிலத்தின் மீது கொண்ட கோபம், அந்த சுனாமி டயத்தில் அவர் எழுதியிருக்காரு. நீலக்கடல் நிலத்தின் மீது கொண்ட கோபம், அது சொல்றாரு, உப்பின் அளவு உயர்ந்து விட்டதோ, ஏன் இந்த உயரழுத்தம்? கடலுக்கு ப்ரெஷர் கூடிடுச்சு போல, பிளட் ப்ரெஷர். அது பிபி அப்பாரட்டஸ் வாங்கி நல்ல வரி. நீலக்கடல் நிலத்தின் மீது கொண்ட கோபம், உப்பின் அளவு உயர்ந்து விட்டதோ, ஏன் இந்த ரத்த அழுத்தம், ஏன் இந்த உயர் அழுத்தம். நல்லா எழுதியிருக்காரு. அது நான் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். கடைசியில என்னுடைய கோரிக்கையும் நான் கவிஞர்கிட்ட வைக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்றாரு. அதாவது ஆர்ப்பாட்டத்தில் இல்லை ஆன்மீகம், அமைதியில் இருக்கிறது ஆன்மீகம். அது இந்த காலத்துக்கு முக்கியமானது. ஆன்மீகம்னா என்ன? அமைதி தானே. ஆன்மீகம்னா அமைதி, அமைதியை தேடித்தான் ஆன்மீகம் வருது, அது ஆர்ப்பாட்டம் கிடையாது. எந்த ஆன்மீகம் ஆர்ப்பாட்டம் கொள்கிறதோ அது ஆன்மீகமே இல்லை. அதுதான் அது கவிஞர் வந்து நல்ல இது பண்றாரு. அதுல வந்து ஒரு ஏக்க கவிதை ஒண்ணு வரும். இந்த ஒரு 35வது பக்கத்துல பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை படம் அப்படின்றதுல ஒரு நல்ல வரிய சொல்றாரு. விண்ணை முட்டும் விதை என்னவளை முட்டவில்லையே ஏன். ஒரு நல்ல ஒரு ஏக்கம், ஒரு வலி மிகுந்த ஒரு கவிதை. அது பாத்தீங்கன்னா நிறைய வீடுகளில் குழந்தைகள் இருக்காது. உடனே குழந்தை உங்களுக்கு என்ன செய்யுது, அது தேவையில்லாத வேற, அது நம்ம கேட்கக்கூடாது. அது மீண்டும் மீண்டும் அவங்களை துன்புறுத்தும். விண்முட்டும் விதை என்னவளை முட்டவில்லையே ஏன் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஒரு வழி இருந்துச்சு அந்த இடத்துல. அவரு வரிகளின் வழியை உணர்ந்தேன். அது பாத்தீங்கன்னா அப்புறம் மொழி, இதுல வந்து இது வந்து நல்லா இருக்கு. இந்த வார்த்தையின் மரியாதை, எழுத்துக்களின் இப்படி சொல்லிட்டே வர்றாரு. பூக்களாய் உயிரெழுத்துக்கள், மகரந்தமாய் மெய்யெழுத்துக்கள். நான் நிறைய, ஏன்னா அடுத்தடுத்து ஆளுமைகளுக்கு நான் வழிவிட வேண்டும், நான் கடகடன்னு முடிச்சிடுறேன். இந்த வந்து பாத்தீங்கன்னா உணர்வு தொடுக்க உன்னத ஆயுதம், அந்த மொழியை சொல்றாரு. உணர்வு கொடுக்க புதிய இலக்கணம், பூக்களாய் உயிரெழுத்துக்கள், மகரந்தமாய் மெய்யெழுத்துக்கள், மனமாய் உயிர் மெய்யெழுத்துக்கள், இப்படியே வரணும். இது முதல் தடத்துல ஒரு நல்ல அவருடைய வேகம் வந்து மிதமா நல்லா போயிட்டே இருக்கு. அடுத்ததாக அந்த 52வது பக்கத்துல வந்து எனக்கு வந்து என்னுடைய பதின் பருவம் நினைவுக்கு வந்துச்சு. அது வந்து எனக்கு ஒரு மீள்பார்வை, அது நினைவை வந்து மீட்டி கொடுத்தார் எனக்கு இந்த கவிஞர். இந்த பண்பலை ஒரு நல்ல ஒரு விஷயம். பயனுள்ள பொழுதுபோக்கு, பாவையின் நினைவுகள், பாதொடுக்கும் இசை மொட்டுக்கள், இதயம் வருடும் இன்னிசை கீதங்கள், ரணம் தீர்க்கும் ராக தீபங்கள், பொது அறிவு சொல்லும் மணிச் செய்திகள், பொழுதெல்லாம் ஒலிக்கும் பூபால மேகங்கள், புத்துணர்வு தரும் புது புது நிகழ்ச்சிகள். உண்மையிலே அந்த காலத்துல அந்த பண்பலை இப்படித்தான் இருந்துச்சு. பண்பலை கேட்கும் போது அப்படியே தமிழ் மணக்கும். அது வந்து நமக்கு எப்படி சொல்றது, எப்படி ஒரு பிடி பீரியட்ல ஒரு மாணவர் எப்படி உற்சாகமா துள்ளி குதிச்சு விளையாட வர்றோம், அந்த மாதிரி பண்பலை வந்து அந்த காலத்துல இருந்துச்சு. அது என்னுடைய நினைவை மீட்டி கொடுத்தாரு அந்த கவிஞர். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வணிக சந்தை அப்படின்றதுல வந்து ஒரு நல்ல இந்த காலத்துல உள்ள கல்விக்கு வந்து ஒரு சாட்டை அடி கொடுக்குறாரு கவிஞர். பாத்தீங்கன்னா
புத்தகமா இருந்தா நம்ம வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம லேப்டாப் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து வணிகத்தில் வளரும் கல்விதானோ வருங்கால சமூகம்ன்றாரு. அதுல ஒரு நல்ல வார்த்தை அப்படிதான் இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்நாள் தேவையில வந்து பெரும்பாலும் செலவழிக்க வந்து மருத்துவத்துக்கும் கல்விக்கும் தான் செலவழிச்சிட்டு இருக்கான். அது வந்து அகற்றப்பட வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா கவிஞர் இந்த இது நல்ல ஒரு வார்த்தைகளின் வழி கண்டறிந்தவன், மொழியின் விழிப்படலத்தை விளக்கியவன், இதய கசுவில் ரத்தமும் சாதியமும் என நார் உரித்தவன். நல்லா இருக்கு. இப்படியே சொல்லிட்டு அவர் நிறைய சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு இந்த 141வது பக்கத்துல இதமான இரவு, அது வந்து ஒரு அந்த இரவு வந்து ஒரு இதம் தந்துச்சு. உண்மையிலே சொல்லணும்னா இது வரைக்கும் சொன்னதை விட இந்த 141வது பக்கத்துல உள்ள அந்த கவிதையை வந்து ஒரு நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா பண்பலைகளில் கரைந்து கொண்டிருந்தேன். அந்த இதமான இரவு சொல்றாரு. பண்பலைகளில் கரைந்து கொண்டிருந்தேன், காந்தல் நாட்கள் கவிதைகளின் வாசிப்பில் உறைந்தேன், பழைய காதலியிடம் குறுந்தகவல் பரிமாற்றம், மூடாத ஜன்னல் கம்பிகளுக்கு இடையில் வரும் பிறை. நல்ல ஒரு மூடாத ஜன்னல் கம்பிகளுக்கு இடையில் வரும் பிறை. நம்ம பார்த்துக்கோம், ஜன்னல் வழியா பிறையை நோட்டமிட்டு இருக்கிறோம், ரசித்திருக்கிறோம். வெளிகளில் விருந்து படைத்து இருள் கூட அருளாய் காட்சி தருகிறது. பாத்தீங்களா? விழிகளில் விருந்து படைத்து இருள் கூட அருளாய் காட்சி தருகிறது. எல்லாமே ஒரு கவிதையில் வடிக்க வேண்டும் என்ற பேராசையில் நானும். அது எல்லாத்துக்கும் இருக்குன்னு வச்சுக்கேன். நிறைய சொல்லிட்டு வர்றாரு. இதுல வந்து நிறைய நான் லிஸ்ட் போட்டேன். ஆனா வந்து டைம் இல்லாதனால அடுத்ததுக்கு வந்துடுறேன். 151வது பக்கம் எம்மொழி தமிழகம் கெஞ்சுகிறார் அவரு. அதாவது எழுத தோன்றும் எம்மொழி, அதாவது தலைப்பு 127வது கவிதை. எழுத தோன்றும் எண்ணமெல்லாம் இதய பேழையில் உற்சாகமாக தோன்றுகிறது. எழுத தொடங்கிய பின் வார்த்தைகளே வஞ்சகம் செய்கிறது. அது கவிஞர் ஏன் அப்படி சொல்றாருன்னு எனக்கு சொல்லணும். இந்த 2வது கேள்வி. அதாவது எழுத தோன்றும் எண்ணமெல்லாம் இதய பேழையில் உற்சாகமாக தோன்றுகிறது. எழுத தொடங்கிய பின் வார்த்தைகளோ வஞ்சகம் செய்கிறது. தமிழே, நான் உனக்கு என்ன செய்தேன்? ஏன் என்னை புரிந்து கொள்ள மறுக்கிறார்? ஒரு காதலி மாதிரி, ஒரு மனைவி மாதிரி, ஒரு தோழி மாதிரி நினைச்சு தமிழ்கிட்ட அவர் பேசுறாரு கவிஞர். அழகிய இலக்கணம் அறிந்து அபூர்வ இலக்கியம் படைக்க நினைக்கும் என் இதயத்தை நீ அறிய மாட்டாயா? என் காதலியா இவனை நேசிக்கிறேன், காலமெல்லாம் உன்னோடு பயணிக்கிறேன். அந்த ஒரு ஏன் வஞ்சகம் செய்கிறதுன்றது ஒரு சில விளக்கம் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்றாரு. கவிக்கு பத்தி எழுதுறாரு. உண்மை ஒளி, இந்த அந்த உண்மை ஒளின்றது ஞான பாடல் மாதிரியே இருக்கு. அந்த அவருடைய 156வது பக்கத்துல இருக்க உண்மை ஒளி. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 152ல ஒரு நல்ல ஒரு விஷயம். நான் கூட என்னுடைய 3ஆம் உள்ள சமையல் பத்தி எழுதியிருக்கேன், சிலாச்சி எழுதிருக்கேன். முருகத்தாப் அவருடைய சாப்பாடு எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருந்துச்சு சொல்லி. அதுல வந்து இவர் வந்து அந்தி பொழுதில் பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணு சொல்றாரு. அதுல சமையலறையின் சங்கீத வாசனை, அந்த தாளிக்கக்கூடிய சத்தம் வரும். அது தாளிக்கும் போது பாத்தீங்கன்னா மனமும் வரும், ஒரு சத்தமும் வரும். அந்த மனம் வந்து வசீகரிக்கும், பசியை தூண்டும். சமையலறையின் சங்கீத வாசனை. அந்த இரவுல அந்திப்பொழுதுல அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எழுதுறாரு. சதுரங்கத்தில் சம்பூர்ண யோசனை, அவர் செஸ் விளையாடிட்டு இருக்காரு. இப்படி நிறைய வருது. நான் ஒரு விஷயத்த என்னுடைய இளவல் கவிஞர் தமிழ் அன்சாரிக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். கவிதை நல்லா இருக்கு, புத்தகம் ரொம்ப அருமையா இருக்கு. இன்னும் எதுகையும் மோனையும் சொற்சுவையும் பொருட்சுவையும் நிறைய வரணும். அது வந்து என்னுடைய ஆசை. ஏன்னா நீங்க வந்து முதல் தடவை இவ்வளவு பிரம்மாண்டமா படைச்சிட்டீங்க, கருத்தியல் அப்படி கொட்டி கிடக்குது, நிறைய கருத்து சொல்றீங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா நீங்க அது ஒவ்வொன்றையும் ஒரு டாபிக்காவே எடுக்கலாம். அப்படிப்பட்ட கருத்தியல்களையும் வழிகளையும் நீங்க பேசுறீங்க. ஒரு நல்ல ஒரு பாய்ச்சல் உங்களுக்கு. ஆனா நான் இப்பொழுது சொல்வதை ஒரு விடயம் என்னன்னா, ஒரு காதலனும் காதலியும் அல்லது ஒரு கணவனும் மனைவியும்
ஒரு பலரசம் ஒரு ஜூஸ் குடிச்சிருக்காங்க, ஒரு டம்ளர்ல ஜூஸ் குடிக்கிறாரு. இந்த டம்ளர்ல ஜூஸ் குடிக்கிற அந்த நிகழ்வை தமிழில் எப்படி கவிதையாக்க வருது? இதுதான் நமக்கு முப்பாட்டன் பாரதி இருக்காரு, புதுக்கவிதையின் வழிகாட்டி, வசன கவிதையை படைத்தவர். அந்த வசன கவிதையின் முறைமோர் எடுத்து புதுக்கவிதை பிறந்தது. இதற்கு பாரதி இல்லாமல் முடியவே பாரதி பிறக்காட்டினா இது நடந்திருக்காரு. பாரதி சொல்றாரு, இந்த இந்த பாருங்க, அந்த வரியை பாருங்க. பானமடி நீ எனக்கு, பாண்டமடி நான் உனக்கு. ஒரு பலரசம் டம்ளர்ல ஜூஸ் குடிக்கிறோம். இதை ஊமைப்படுத்தணும். இது எப்படி அதை எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த வரிகளை பாருங்க. பானமடி நீ எனக்கு, பாண்டமடி நான் உனக்கு. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, வானமடி நீ எனக்கு, வண்ணமயில் நான் உனக்கு. இது ஏன் சொல்றேன்னா, தமிழ்ல வார்த்தைகள் கொட்டி கிடக்குது. நீங்க தமிழ்கிட்ட கேள்வி கேட்டீங்கல்ல, அது என்னை பொறுத்தல அது இல்லை. ஆனா நம்ம அந்த அந்த தமிழ் அந்த கிணற்றுல இருந்து நம்ம இறக்கி இறக்கி வந்துகிட்டு இருக்கோம். அது பயிற்சி தான். அது பெரிய ஒரு வாசிப்பும், எத்தனையோ பேர் காபியோ அவர்களிலும் தொடங்கி காமு ஷெரீப் அவர்கள், கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள், நேத்தா அவர்கள், ஈரோடு தமிழன் பண்ணவர்கள், இப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுடைய வரிகளும் பாவேந்தன் பாரதிதாசன் மாடி புரட்சி கவிஞர். இப்ப ஒரு தந்தை பெரியாரை பற்றி புரட்சி கவிஞர் சொல்லக்கூடிய அந்த வரிகளை பாருங்க. இதெல்லாம் நமக்கு இவர் எப்படி இதை எழுதியிருக்க கூடும், எப்படி இதை எழுதினாரு. தொண்டு செய்து அந்த துணியை பாருங்க, அந்த எதுகை மோனை, அந்த தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதொழும், மனக்குகையில் சிறுத்தையிலும். எவ்வளவு சந்தங்கள். இதுதான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். என்னுடைய கவிதைகள் இப்படிதான் இருக்கும். எதுகை மோனை, ஏன் நம்ம தமிழ்ல இருக்கு, கனி இருப்ப காய்க வந்துட்டு இருக்கு, கனி நிறைய இருக்கு. நம்ம கனியை நம்ம எடுத்துக்கொள்ளணும். பாருங்க, இந்த பாரதியோட கவிதையை நான் இன்னும் ஒரு முறை படிச்சுட்டு நான் அப்படியே நிறைவு செய்கிறேன். அழகா அது எல்லாத்தையும் படிக்கல. வீணையடி நீ எனக்குல ரொம்ப அது எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத ஒரு கவிதை. அதை மட்டும் நான் சில வரிகளை மட்டும் சொல்லிக்கிறேன். பாயும் ஒளி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, பூணும் வடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, வானமடி நீ எனக்கு, வண்ணமயில் நான் உனக்கு, வானமடி நீ எனக்கு, பாண்டமடி நான் உனக்கு, வெண்ணிலவு நீ எனக்கு, மேவுகடல் நான் உனக்கு, பண்ணு சுதி நீ எனக்கு, பாட்டினிமை நான் உனக்கு. இப்படி வரிகள் தான். பண்ணு சுதி நீ எனக்கு, பாட்டினிமை நான் உனக்கு, வீசு கமல் நீ எனக்கு, வீசு கமல் நீ எனக்கு, விரியும் மலர் நான் உனக்கு. ஒரு பூ விரியுது, அந்த விரியும் மலரிலிருந்து வரக்கூடிய வாசனை எப்படி வர்ணிக்கிறது பாருங்க. வீசு கமல் நீ எனக்கு, விரியும் மலர் நான் உனக்கு, பேசு பொருள் நீ எனக்கு, பேணும் மொழி நான் உனக்கு. தமிழ் தான். நல்லுயிர் நீ எனக்கு, நாடி அடி நான் உனக்கு. நாடி துடிப்பான். நல்லுயிர் நீ எனக்கு, நாடி அடி நான் உனக்கு, செல்லமடி நீ எனக்கு, சேமநிதி நான் உனக்கு, தாரையடி நீ எனக்கு, தன்மதியம் நான் உனக்கு. அதாவது நீயோ என்னை சூழ்ந்த நட்சத்திரம், நானோ குளிர் நிலவு அப்படின்னு சொல்றாரு. வீரமடி நீ எனக்கு, வெற்றியடி நான் உனக்கு. இது போன்று நமது முன்னோர்கள் காட்டிய வழியில் நாமும் இது போன்ற கவிதைகளை, இவர் வெளியிட்ட நம்ம ஏழ முடியாது, அவங்க நம்ம முன்னோர்கள் தானே, அவங்க வழி வந்தவங்க தானே. அது போன்ற கவிதைகளை படைத்து எதுகை மோனை சொற்சுவை பொருட்சுவை கூட்டி இன்னும் கவிஞர் தமிழ் அன்சாரி அவர்கள் அடுத்தடுத்த 2ஆம் தரம் 3ஆம் தரங்களை பதிக்க வேண்டுமாறு கேட்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். மிக்க சிறப்பான வகையிலே கருத்துரை வழங்கிய கம்பம் மீரான் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கவிஞர் இதயா அவர்கள், பரமக்குடியைச் சேர்ந்த கவிஞர் இதயா அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள். சூழும் தென்கடல் ஆடும் குமரி, தொலைவினில் வடபால் அடல் சேர் வங்கம், ஆடும் கடல்கள் கிழக்கு மேற்காம், ஆளும் கடல்கள் கிழக்கு மேற்காம், திங்கள் வாழ்க, செங்கதிர் வாழ்க, தென்றல் வாழ்க, செந்தமிழ் வாழ்க, இங்கு வாழிய தமிழர் மிகவே, இன்பம் சூழ்ந்ததே எங்கள் நாடு. இஸ்லாமிய இலக்கிய கழகம் சார்பிலே கவிஞர் கா.அ.மு. தமிமுன் அன்சாரி எழுதிய முதல் தடம் புதுக்கவிதை நூல்
இணையவழி நூல் அறிமுக நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய புலவருக்கெல்லாம் பெரும்புலவர் காப்பியக்கோ அவர்கள் இவர்தம் உதிரச் சொட்டுக்களில் தமிழ் மிதக்கும், இவர்தம் சுவாச காற்றினிலே தமிழ் பிறக்கும், இவர் எழுத்துக்களால் தமிழ் மணக்கும், இவர் காப்பிய படைப்பால் தமிழ் சிறக்கும். மரியாதைக்குரிய காப்பியக்கோ டாக்டர் ஜின்னா ஷர்புதீன் அவர்களே, இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழ் எங்கள் மொழி, இந்தியா எங்கள் விழி என்ற நெறி போற்றும் மறைநெறி கற்ற மாமேதை மரியாதைக்குரிய முஹிப்புல் உலமா முகம்மது மஹ்ரூப் அவர்களே, அமீரக மண்ணிலே ஆறுயிர் துறந்த அருமை தோழர்களின் உடல்களை அவரவர் ஊருக்கு அனுப்பி வைத்து அடக்கம் செய்திட உதவும் அரும்பெரும் சேவையை அழகுற ஆற்றி வரும் ஆற்றல் மிகு சமூக ஆர்வலர், அரபிகளே வியந்து வியந்து விருதளித்து புகழும் ஊடகவியலாளர், தினமும் வாசித்து மகிழும் தினத்தந்தியின் அச்சாணி அன்பிற்கினிய முதுவை ஹிதாயத் அவர்களே, என்னுடன் கருத்துரையாற்ற வருகை தந்திருக்கும் மதுரை பசுமலை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் தமிழ் பெருங்கடல் முனைவர் முனியசாமி அவர்களே, மின்சாரத்துறையில் பணி செய்வதாலோ இவர்தம் கவிதைகளில் மின்சாரம் பாய்கிறது, மின்சாரத்துறையில் பணி செய்வதாலோ இவர்தம் கவிதைகளில் மின்சாரம் பாய்கிறது, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள், இந்த கம்பம் நகரின் கவியரசர் கவி பாய்ச்சல் அல்லவா செய்கின்றார், இந்த கம்பம் நகரின் கவியரசர் கவி பாய்ச்சல் அல்லவா செய்கின்றார். ஆம், இந்த கவி புயல் மையம் கொண்டிருப்பது நம் கவி உள்ளங்களில், இந்த கவி புயல் மையம் கொண்டிருப்பது நம் கவி உள்ளங்களில். மரியாதைக்குரிய கவிஞர் கம்பம் மீரான் அவர்களே மற்றும் இங்கே பங்கேற்றிருக்கக்கூடிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும், கலங்கி நின்ற தமிழ்களத்தை கரை சேர்த்த கலங்கரை விளக்கமாம் என் தமிழின தலைவர் என் கலைஞர் தமிழால் அனைவருக்கும் வணக்கம் கூறி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வின் கதாநாயகன் அல்ல கவிநாயகன். கவிநாயகன் முதல் தடம் நூலின் நூல் ஆசிரியர், முதுவையின் கவி குடும்பத்தில் மலர்ந்த நறுமலர் இவர், முதுவையின் கவி குடும்பத்தில் மலர்ந்த நறுமலர் இவர். இவர் தைப்பது தோள்பைகள், இவர் தைப்பது தோள்பைகள் என்றாலும் இவர் கவிதைகளால் நம் இதய பைகளை தைக்கின்றார், இவர் கவிதைகளால் நம் இதய பைகளை தைக்கின்றார். இவர்தம் நரம்புகளில் பின்னி படர்ந்திருக்கும் தமிழ் காதலால், இவர்தம் நரம்புகளில் பின்னி படர்ந்திருக்கும் தமிழ் காதலால் இந்நூலில் கவி புனல் பாய்ச்சுகின்றார், கவி அனல் மூட்டுகின்றார், கவி ஓவியம் தீட்டுகின்றார், கவி புரவி ஓட்டுகின்றார். இவர் கவி புனல் பாய்ச்சுகின்றார், கவி அனல் மூட்டுகின்றார், கவி ஓவியம் தீட்டுகின்றார், கவி புரவி ஓட்டுகின்றார். முதல் தடம் கவிஞரின் முத்தான முதல் தடம், கவித்தேரின் வடம் பிடித்து இழுக்கின்றது இந்த முதல் தடம், கவித்தேரின் வடம் பிடித்து இழுக்கின்றது இந்த முதல் தடம், உலக மாந்தரின் உள்ளத்தை படம் பிடிக்கிறது இந்த முதல் தடம், உணர்வுகளின் உந்துதல்களை கடம் வாசிக்கின்றது இந்த முதல் தடம். தன் பாமரத்தால் நமக்கு சாமரம் வீசுகின்றார் கவிஞர். கற்றறிந்த தமிழ் சான்றோர்களின் வாழ்த்துரைகளை சுமந்து இந்த நூல் இனிதே துவங்குகிறது. எல்லாம் நிறைய பேர் வாழ்த்துரை வழங்கி இருந்தாங்க பார்த்தேன். பெரிய கற்றறிந்த சான்றோர்கள் பரமக்குடியில் இருக்கக்கூடிய நீசு பெருமாள் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு தமிழ் ஆர்வலர். தமிழினுடைய காலடி தான் இந்த தமிழினத்தினுடைய காலடி துவங்கக்கூடிய இடம் கீழடி என்ற நூலினை எழுதியவர் அந்த நீசு பெருமாள் அவர்கள். கீழடியை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியவர். அவர் இங்கே வாழ்த்துரை வழங்கியிருந்தார். இந்த நூலினுடைய முகப்பிலே பார்த்தேன், வாழ்த்துரை வழங்கியிருந்தார். அதை போல இளையன்குடியில் இருக்கக்கூடிய டாக்டர் சாகிர் ஹுசேன் கல்லினுடைய தமிழ்துறை தலைவர் டாக்டர் இப்ராஹிம் அவர்கள் இதற்கு வாழ்த்துரை வழங்கியிருந்தார்கள். மிகச் சிறப்பாக இருந்தது. அதையெல்லாம் பார்த்தேன். கற்றறிந்த தமிழ் சான்றோர்களுடைய வாழ்த்துரைகளை எல்லாம் சுமந்து இந்த நூல் இனிதே துவங்குகிறது.
என் தேசம் என்ற தலைப்பிலே கவிஞர் துவங்குகிறார். மொத்தம் 148 தடங்களை பதித்திருக்கின்றார். அதில் முதல் தடம் என் தேசம் என்று துவங்குகிறார். இந்த தேசத்திலே எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கலாம். இந்த தேசம் பாரத தேசம். பாரத தேசம் ஒரு பண்பட்ட தேசம். பாரத நாடு ஒரு பழம்பெரு நாடு. எத்தனையோ நல்ல கலாச்சாரங்கள் எத்தனையோ இருந்தாலும் இன்றைக்கு இந்த கலாச்சாரங்கள் எப்படியெல்லாம் சீர்கெட்டு கிடக்கின்றது என்று நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடியவற்றையெல்லாம், அந்த சீர்கேடுகளை எல்லாம், அவலங்களை எல்லாம் தோலுரித்து காட்டுகின்றார் இந்த முதல் கவிதையில. அவர் துவங்குகிறார், பொய் கூறி கிளப்பருவம் எய்தும் எள்ளி நகை உலகம் என்று துவங்குகிறார். முதல் வார்த்தை அதுதான். ஏன்னா அந்த முதல் குறளுக்கு எப்பொழுதுமே தனி மதிப்பு உண்டு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குறள் வெண்பாவிற்கு என்றைக்குமே ஒரு மதிப்பு உண்டு. அதே போல் முதல் வரியை பாருங்களேன். நம்முடைய தேசத்திலே இருக்கக்கூடிய அந்த அவலங்களை கூறி அதை நகைத்து, அதை ஒரு எள்ளி நகையாடக்கூடிய விதத்திலே அந்த முதல் வரி அமைத்திருக்கின்றார். பொய் கூறி கிளப்பருவம் எய்தும் எள்ளி நகை உலகம் என்று அந்த கவிதையிலே அவர் துவங்குகின்றார். அருமையானதொரு வரி. அது மட்டுமில்ல, அதுல இன்னும் சில கருத்துக்களை அவர் விதைக்கின்றார். வார்த்தைகளில் மட்டும் சாதிகளை ஒழித்தோம், வார்த்தைகளில் மட்டும் சாதிகளை ஒழித்தோம். ஆனால் ஏட்டளவிலே அது இன்னும் இருக்கத்தானே செய்கின்றது. ஸ்கூல்ல பையனை சேர்க்க போனோம்னாக்க முதல்ல சாதி என்னன்னு தானே கேட்குறாங்க. இஸ்லாத்துல சாதியே இல்லை. ஆனா எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னாக்க இஸ்லாம் மதம், இஸ்லாம் சாதி லெப்பை அப்படின்னு எழுதுவாங்க. எனக்கே தெரியாது நான் லெப்ப ஜாதின்னு. ஆனா டிசியை பார்க்கும்போது அதுல எழுதியிருக்கோம் இவர் சாதி லெப்பை. இப்படி ஒரு ஜாதி பிரிவுகள் இருக்குதா இல்லையாங்க. ஆனா ஏட்டளவில் இன்னும் அதை வைத்திருக்கின்றார்களா? லெப்பை என்று நம்ம எழுதினாத்தான் நமக்கு சலுகை கிடைக்கும், இல்லைன்னா சலுகைகள் கிடைக்காது. ஆக பாருங்க, இப்படி சாதிகள் என்பதை வார்த்தைகளில் தானே எழுதுறாங்க. எல்லாம் ஏட்டளவில் இன்னும் இருக்கத்தானே செய்கின்றது என்று ரொம்ப அழகாக துவங்குகின்றார். இதைத்தான் எனக்கு இதை படிக்கும் பொழுது கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. வாக்காள பெருமக்களே என்று ஒரு கவிதை எழுதியிருப்பார் வாலி. அதுல ஓட்டு கேட்டு ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணுவார் என்பதாக அந்த கவிதை அமைந்திருக்கும். தன்னுடைய பிரச்சாரத்துல அவர் சொல்வது என்னென்ன சொல்றார், வாக்குறுதி கொடுப்பார் இல்லையா, அதையெல்லாம் சொல்லுவார். வாக்குறுதிகளை என்று வாக்குறுதி அள்ளி விடுவார். எப்படிப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி விடுவார்னா வரிசையை பட்டியலிடுவார். நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் நான் சாதிகளை அழிப்பேன், நான் சாதிகளை ஒழிப்பேன், சாதி சாதி என்று பேசுவோரை நாடு கடத்துவேன், சாதி என்ற சொல்லை அகராதியிலிருந்து அழிப்பேன். இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிட்டே வருவார். சாதிகளால் தான் இந்த உலகம் கெட்டுவிட்டது, இந்த நாடு கெட்டுவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த கவிதை எப்படி முடியும்னா, மறக்காமல் எனக்கே ஓட்டு போடுங்கள், ஏனென்றால் நான் உங்க சாதிக்காரன் அப்படின்னு முடிப்பார். எல்லாத்தையும் சொல்லிட்டு சாதிகளை ஒழிக்கணும் சொல்லிட்டு கடைசியா எனக்கே ஓட்டு போடுங்கள், நான் உங்க சாதிக்காரன். ஆக மொத்தத்துல சாதிகளை அழிக்க முடியாது என்பதை சொல்வதாக கவிஞர் வாலியினுடைய ஒரு கவிதை இருக்கும், வாக்காள பெருமக்கள் என்ற ஒரு கவிதை. அது எனக்கு நினைவுக்கு வருது. கவிஞர் அந்த அளவிற்கு ரொம்ப அழகா எழுதியிருக்கார். வார்த்தைகளில் மட்டுமே சாதிகளை ஒழித்தோம், ஆனா நிஜத்துல நம்ம ஒழிக்கலையே என்ற அவருடைய மனதினுடைய வேதனை அந்த வார்த்தையிலே ஒழிக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக செயல் முயற்சி என்னும் தலைப்புல அவர் அழகான ஒரு கவிதை, ஒரு வர்ணனை கவிதையை பார்த்தேன். நட்சத்திரமாய் இருக்காதே எரிந்து விடுவாய், நிலவாயிரு தேய்ந்தாலும் மீண்டும் வளர்வாய் என்ற ஒரு தன்னம்பிக்கையை விதைக்கக்கூடிய கவிதை. மரியாதைக்குரிய கம்பம் மீரான் அவர்களும் இதை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதை அந்த கவிதையை பற்றி சொன்னாங்க. ஏன்னா நல்ல கவிஞர்களுடைய கண்களிலே அது படும் அந்த வார்த்தைகள். அழகா அந்த கவிதையை, அந்த வரிகளை அவர் எழுதியிருக்கிறார். நட்சத்திரமாய் இருக்காதே, ஏன்னா நட்சத்திரம் என்பது எரிந்து விடும், சாம்பலாகிவிடும். ஒரு கட்டத்திலே அது ஒளியை தொடர்ந்து உமிழ்ந்து கொண்டே இருந்து கடைசியில் அது எரிந்து சாம்பலாகிவிடும் என்ற ஒரு கருத்தை, ஒரு விஞ்ஞான கருத்தை அதுல பொதிந்திருக்கின்றார். நட்சத்திரமாய் இருக்காதே எரிந்து விடுவாய், நிலவாய் இரு தேய்ந்தாலும் மீண்டும் வளர்வாய், மீண்டும் மீண்டும் நீ வளர்ந்து கொண்டே இருப்பாய், தேய்வாய் வளர்வாய், தேய்வாய் வளர்வாய் என்று இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை. இன்பத்திற்கடுத்து துன்பம், துன்பத்திற்கடுத்து இன்பம் என்று குரானிலே இறைவன் கூறுவதை கூட பிரதிபலிப்பதாக இந்த கவிதை அமைந்திருக்கின்றது. அழகாக சொல்கின்றார், தேய்ந்தாலும் மீண்டும் வளர்வாய் என்ற தன்னம்பிக்கையை வளர்க்கின்றாரே கவிஞர். அது மட்டுமல்ல, விழியை தின்னும் இமைகள் என்ற தலைப்பில் எழுதுகிறார். தாய்ப்பால் கூட விஷப்பால் ஆனது என்கிறார். ஒரு பெண்ணினுடைய தாய்ப்பால் கூட, முதல் வரியே அதுதான், தாய்ப்பால் கூட விஷப்பால் ஆனது. என்ன காரணம் என்று சொன்னால்,
இன்றைக்கு நாம சாப்பிடக்கூடிய உணவு அப்படி இருக்கு. விவசாயம், இயற்கை விவசாயம் எல்லாம் போய் இன்றைக்கு மிகப்பெரிய விஷம் நிறைந்த அந்த களைக்கொல்லிகளையும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துவதன் காரணம், உரங்களை பயன்படுத்துவதன் காரணமாக இன்றைக்கு உணவுகள் எல்லாம் விஷமாகி விட்டது. அதை உண்ணக்கூடியவர்களுக்கும் அந்த உடம்புல அந்த விஷம் ஏறி தாய்ப்பால் கூட விஷப்பால் ஆகிவிட்டது இன்றைக்கு என்று சொல்லி அருமையாக தன்னுடைய சமுதாய சீர்திருத்த கருத்தை அவர் இங்கே கூறுகின்றார். அருமையா சொல்றார். எங்க ஊர் பக்கம் கூட விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த 2 விவசாயி என்ன பண்ணாங்க, பூச்சிக்கொல்லி வயலுக்கு பூச்சிக்கொல்லி அடிச்சுட்டு 2 பேரு அவங்க வயக்காட்டுல பூச்சிக்கொல்லியே அடிக்கிறாங்க. பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சுட்டு 2 பேரும் வரப்புல உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலையை தடவி போட்டுட்டு கொஞ்ச நேரத்துல வாயில நுரதள்ளி செத்து போயிட்டாங்க 2 பேருமே. இது உண்மை செய்தி. என்ன காரணம்னா, அந்த பூச்சிக்கொல்லி அடிச்சுட்டு அவங்க கையை கழுவாம சாப்பிட்டாங்க. கையை ஹேண்ட் வாஷ் பண்ணல, அப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டதன் காரணமாக உடம்பு விஷத்துல, உங்க உடம்புல விஷம் ஏறி அவங்க இறந்து போயிட்டாங்க. இது உண்மை செய்தி. இது இட்டு கட்டுனதோ கற்பனையோ கிடையாது. அந்த அளவிற்கு மோசமான களைக்கொல்லிகளையும் உரங்களையும் நம்ம வயக்காட்டுல பயன்படுத்துறோம். அப்ப அதை நம்ம சாப்பிட்ற நம்மளுடைய உடம்புல என்ன ஆகும்? புதுசா நோய்கள் ஏற்படும். அதான் அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, தாய்ப்பால் கூட விஷப்பால் ஆனது என்று சொல்கின்றார் கவிஞர். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, மரணத்தின் சுவை என்ற தலைப்பிலே ஒரு கவிதையை இவர் தந்திருக்கின்றார். இதை கூட கம்பம் மீரான் அவர்கள் கூட சொன்னாங்க, ஆர்ப்பாட்டத்தில் இல்லை ஆன்மீகம், அமைதியில் இருக்கிறது ஆன்மீகம். ஆர்ப்பாட்டத்தில் இல்லை ஆன்மீகம், அமைதியில் இருக்கிறது ஆன்மீகம் சொல்றாரு. ஏன்னா இன்றைக்கு ஆன்மீகவாதிகள் பண்ணக்கூடிய குழப்பம் தான் பெருங்குழப்பமா இருக்கு. எல்லாத்தையும் துறந்தவன் தான் துறவி, எல்லாத்தையும் முற்றும் துறந்தவன் தான் துறவியாக இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு துறவி கிட்டத எண்ணற்ற செல்வங்கள் கொட்டி கிடக்கு. தங்கமும் வைரமும் பணமும் எல்லாம் அவங்கிட்டதான் இருக்குது. ஆனால் அவரைத்தான் துறவின்னு சொல்றாங்க. அவர் பெரிய கார்ப்பரேட் முதலாளிக்கு இருக்கக்கூடிய சொத்து அளவிற்கு அவர் வைத்திருக்கின்றார். ஆனா அவர் துறவி. இது எந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில இருக்குன்னு தெரியல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்னை நேசிக்காதீர்கள் என்று சொன்னாங்க. என்னை நேசித்தீர்கள் என்றால் பள்ளத்தை நோக்கி வெள்ளம் எப்படி வேகமாக ஓடி வருமோ அதுபோல வறுமை உங்களை தேடி வரும் சொன்னாங்க. பள்ளத்தை தேடி வெள்ளம் எவ்வளவு வேகமாக வருமோ அவ்வளவு வேகமாக வறுமை உங்களை வந்து சேரும், ஏன் என்னை நேசித்தால் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துறவு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க அவங்க, ஒரு துறவு நிலை. இன்றைக்கும் பாருங்களேன், மற்ற மதத்தினுடைய ஆன்மீகவாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கும்போது, நம்முடைய இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் இன்றைக்கும் ஜும்மா முடிச்சுட்டு ஒரு துண்டை விரிச்சு என் மக கல்யாணத்துக்கு குமரகாரியத்துக்கு உதவி செய்யுங்கன்னு கையேந்தக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதைத்தான் சொன்னாங்க நபிகளார், என்னை நேசித்தீர்கள் என்றால் பள்ளத்தை தேடி வெள்ளம் வருவதைப் போல வறுமை உங்களை தேடி வரும் என்று சொன்னார். அருமை குறைகளே, காலம் குறுகியதாக இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் சொல்றார். காதலை பாடுகின்றார், காதலை மிக அழகாக பாடுகிறார். அந்த முதல் தடமே காதல் கவிதையினுடைய தலைப்பு தான். ஒரு காதல் கதையினுடைய தலைப்பு தான் முதல் தடம். அதைத்தான் தன்னுடைய கவிதை நூலுக்கே தலைப்பாக கவிஞர் வைத்திருக்கின்றார். ரயில் பயணம் என்ற தலைப்பில் அவர் எழுதுகின்றார். நகர்ந்து செல்லும் உலகம், ஒரு ரயில் வண்டி என்பது நகர்ந்து செல்லும் உலகம், ஊர்ந்து செல்லும் உலோகம் அப்படின்னு தன்னுடைய கவித்தரத்தை காட்டுகின்றார் என்ற அழகிய ஓமை விருந்து படைக்கின்றார். கவிக்கோவின் கதாநாயகன் பித்தனை பற்றியும் பாடுகின்றார் கவிஞர். அது மட்டுமல்ல, இரவு என்னும் தலைப்பிலே கவிஞர் இப்படி வர்ணிக்கின்றார், நிலவு குளிக்கும் காட்சி, நட்சத்திரங்களின் மாநாடு. இரவு என்பது என்னன்னா, வானத்துல நிலா இருக்கிறது, நிலவு குளிக்கும் காட்சி அப்படிங்கிறார். அது குளிக்குதான், அந்த இருட்டு குளத்திலே அது குளிப்பது போன்று காட்சி அளிக்கின்றது. சிந்தி சிதறி கிடக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி அவர் சொல்கின்றார், நட்சத்திரங்களினுடைய மாநாடு. எப்படிப்பட்ட அழகான வர்ணனை பாருங்க. இதை படிக்கும் போது எனக்கு கவிஞர் வைரமுத்தினுடைய ஒரு கவிதை ஒன்று நினைவுக்கு வந்தது. இதை படிக்கும் பொழுது வைரமுத்தினுடைய கவிதை ஒரு சினிமா பாட்டுல கூட அவர் எழுதியிருப்பாரு. முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ. வானத்துல மேகம் ஏன் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கு தெரியுமா? அது அட்ரஸை தொலைச்சுப்பட்டு எங்கே போறதுன்னு தெரியாம போய்கிட்டு இருக்கு. முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ. முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ. அட்ரஸை தொலைச்சிட்டோன்னு ஓன் ஒப்பாரி வச்சு அந்த மேகங்கள் அழுகுதான், அது மழையா பெய்யுதான். அதற்கு பேர் தான் மழை என்று கவிஞர் வைரமுத்தினுடைய அட்டகாசமான ஒரு கற்பனை திரைப்பாடல்ல இருக்குது. அதே அளவிற்கு அதற்கு ஈடான கற்பனை என்று கூட சொல்லலாம். வானத்திலே நிலவு உலா வருவது நிலவு குளிக்கும் காட்சி என்று சொல்கின்றார். நட்சத்திரங்களினுடைய மாநாடு என்று வர்ணிக்கின்றார். கிட்டத்தட்ட நேரம் காரணமாக முடித்துக் கொள்கின்றேன். 148 தடங்களை பதித்திருக்கின்றார் கவிஞர்.
அருமைக்குரிய இந்த கவிஞர் இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து நிறைய கவி நூல்களை இயற்ற வேண்டும், தமிழுக்கு சேவையாற்ற வேண்டும். வாழ்க கவிஞர், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழர். நன்றி, வணக்கம். அருமை அருமை, வாழ்த்துக்கள் கவிஞரே. அருமை அருமை அருமை. நன்றி நன்றி. அடுத்ததாக மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி தமிழ் உயராய்வு மைய உதவி பேராசிரியர் முனைவர் முனியசாமி அவர்கள் நம்முடைய கருத்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்வு தொடங்கி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு இந்த கவிதைகளை பற்றிய அழகான விமர்சனத்தை, நல்ல கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த அழகான இரவு பொழுதுல இந்த இஸ்லாமிய இலக்கிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு அருமையான ஏற்பாடு, ஆரோக்கியமான ஒரு செயல் கூட. நம் மத்தியில் இணைந்திருக்கிற நம்முடைய மூத்தவர் காப்பியக்கோ ஐயா ஜின்னா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். அதே போல மகரூப் ஐயா இருக்காங்க. என்னை பற்றி அல்ல, என் தந்தையை பற்றி மிக சிறப்பாக கூறினார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்கய்யா. அதே போல கம்பன் மீரா கவிஞர் இருக்காங்க. கடந்த நிகழ்ச்சியில அவரை பற்றி பேசணும். தொடர்ந்து அவங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு எனக்கு. நன்றி. கவிஞர் இதயா அவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய கவிதை மலையில நனைஞ்சாச்சு. அப்படியே அந்த அளவுக்கு ரொம்ப அவங்களை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. மிக அருமையா பேசினாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. நன்றி சார். அதே போல இந்த விழா ஏற்பாட்டுக்கு முக்கிய காரணம், நம்ம தமிழகத்துல இல்லாட்டாலும் அயலகத்துல இருந்தா கூட அழகா ஒருங்கிணைச்சு சிறப்பா கொண்டு போயிருக்காங்க. மண்ணின் மைந்தர் ஹிதயத்துல்லா சாருக்கு பணிவான வணக்கம். இன்றைய நாளுடைய கவிநாயகன் தமிமுன் அன்சாரி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு, அதாவது புதிய ஆண்டுல 1ஆம் தேதி அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சு. புத்தாண்டுலே ஒரு புதிய ஒரு மகிழ்ச்சி எனக்கு. என்னன்னா 1ஆம் தேதி அன்னைக்கு பரம்புள்ள அவரை நேர்ல சந்திச்சு பேசினேன். ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம். அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப நெருக்கமா சந்திச்சது இல்லை. ஒரே ஊர் தான், பார்த்ததும் கிடையாது. ஆனாலும் ஒரு 30-45 நிமிடங்கள் ரொம்ப நெருங்கி பழகிய போல ஒரு சிந்தனை ஓடிச்சு. அப்பொழுது பதிவு செஞ்சாங்க, நான் புத்தகம் வெளியிட்டு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. தொடர்ச்சியா அங்க புலனத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுல எனது மாணவர் தவசிமுத்து இருக்காங்க. அவர்களுக்கும் வணக்கம். அது போக இன்னும் அநேகர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்துறது யாருன்னா ஹிதயத்துல்லா சார் தான். அவருக்கு என்னுடைய இன்னொரு வணக்கம் கூட. உள்ள போயிடுவோம். அந்த நூல் வந்து எனக்கு கிடைக்கல, பிடிஎஃப் தான் கிடைச்சு எனக்கு. இருந்தாலும் எனக்கு வந்து எந்த ஒரு நூலையுமே நான் வந்து இந்த மின்னூல் வடிவில் படிக்க மாட்டேன். படிச்சா அது திருப்தியே இருக்காது எனக்கு. உடனே பிரிண்ட் போட்டுருவேன். பிரிண்ட் போட்டு தான் படிப்பேன். அப்பதான் ஒரு திருப்தி நமக்கு ஏற்படும். அந்த அடிப்படையில புத்தகம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. கவிதை நூல் முதல் தடம். இதுல வந்து புது கவிதை அதிகமா இருக்கு. இருந்தாலும் அங்கங்க சில இடங்கள்ல வந்து மரபு கவிதை வந்து எட்டி பார்க்குது. 2019 வெளியிட்டிருக்காங்க. மொத்த பக்கங்கள் 173, விலை 160. நண்பர்கள் பதிப்பகம். இதுல வந்து 6 உரைகள் இருக்கு. 2 அணிந்துரை, 2 வாழ்த்துரை, 1 பதிப்புரை, 1 எண்ணுரை. அது யாரான்னு சொல்லிட்டாங்க. நேரா இங்க போயிடுறேன். இதுல வந்து மொத்தம் 142 கவிதைகள் இருக்கு. இந்த கவிதைகள்ல எடுத்த உடனே இந்த கவிஞர் எண்ணுரையில வந்து அதை படிக்க ரொம்ப வந்து இந்த கவிதை ஒரு பக்கம் இனிப்பாக இருந்துச்சு. அதை விட அவர் எண்ணுரை வந்து படிக்க அவ்வளவு ரொம்ப விரிவா பேசல. ஆனா 1.5 பக்கம் தான் பேசியிருக்காரு. அந்த 1.5 பக்கமும் ரொம்ப படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது சொல்லியிருக்காரு எடுத்த உடனே, என்னை உலகினில் தந்த என் தாய் தந்தைக்கு. அந்த ஒரு வரி என்னை ரொம்ப கவர்ந்து வந்துருச்சு. எவ்வளவுதான் பெரிய ஒரு படித்த மேதாவியாக இருந்தாலும், பெரிய கவிஞராக இருந்தாலும், பெரிய அறிஞராக இருந்தாலும், தன்னுடைய தாய் தந்தையை முன்னிறுத்தி அவர்களை பாராட்டி அவர்களை வணங்கி தொடங்கும் போது அதுல இருக்கிற மகிழ்ச்சி வந்து அது பெரிய ஒரு விஷயம்தான். உண்மையிலே கவிஞர் இந்த முதல் எண்ணுரையிலேயே அவர் பெரிய வெற்றி பெற்றார். அவருக்கு பணிவான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
அதுக்கப்புறம் சொல்றாரு, தாயும் தந்தைக்கு அடுத்து கடவுள் இறைவனையே முன் கொண்டு சொல்றாரு. சொல்றாரு, யாவையும் அமைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே சமர்ப்பணம். அப்ப முதலாவதாக தாயும் தகப்பனையும் கணம் பண்றாங்க, அடுத்து இறைவனை கணம் பண்றாரு. இப்படியாக கவிஞன் புலவன் என்று சொல்லுவதுல ஒரு உண்மையான ஒரு செய்தி சொல்றாரு. அதாவது, நான் கவிஞனோ புலவனோ என்று சொல்லுவதில் எனக்கு பெருமை இல்லை என்பதையும், நான் ஒரு மனிதன் என்பதில் பெருமை கொள்வது, அது வந்து உண்மையிலே இந்த காலத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. சுய விளம்பரம், கௌரவம், பதவி, அந்தஸ்து இதுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்கல்ல. அப்படிலாம் இல்லை. நான் கவிஞனும் கிடையாது, புலவனும் கிடையாது. நான் வந்து மனிதனா இருக்க ஆசைப்படுறேன். இங்கேதான் அவர் இன்னொரு வெற்றி பெறாரு. ரொம்ப தன்னையே அர்ப்பணிச்சிருக்காரு தெரியுது. அடுத்து சொல்லியிருப்பாரு, பக்கங்களை நிரப்புவதை விட பயன்படுவதே மேல் என சுட்டிக்கிறார். இதெல்லாம் தெளிவான புரிதல். ஏன்னா இந்த வார்த்தை வந்து சாதாரண கடந்து பெற முடியாது. பக்கங்களை நிரப்பதை விட பயன்படுவதே மேல் என சுட்டிக்கிறார். அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுல வந்து சொல்லியிருக்காரு கடைசியில, உயிர்களை நேசிப்போம். சொன்ன உடனே எனக்கு டக்குனு ஞாபகம் வந்தாருன்னா, நம்ம ராமலிங்க அடிகளார் தான் சொல்றாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன். ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னா, அவர்கள் வந்து அனைத்தும் சமம், உயிர்களை நேசிப்போம் என்று சொல்லி அதில் முடிக்கிறாரு. இப்ப இந்த கவிதைகளை வந்து பார்க்கும்போது ஒரு 142 வகைகள் இருக்கு. அதாவது எக்கச்சக்கமான இருக்கு, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, எல்லா துறையும் பிடிச்சு எடுத்துட்டாரு. அது பாடுபொருள் பார்த்தீங்கன்னா பல தலைப்பு வச்சிருக்கேன். நான் ஒவ்வொன்றா எழுதுனேன். பார்த்தா என்னென்ன கான்செப்ட் பேசுறான்னு பார்க்கும்போது, நாடை பத்தி தேசம், இயற்கை, தன்னம்பிக்கை, பெண்ணியம் பேசுறாரு, அரசியல் பேசுறாரு, இறைவனுடைய தத்துவத்தை பேசுறாரு, அதே போல காதல், மறக்க முடியாது, மறக்க முடியாது, அதை பேசுறாரு, மனிதன் பேசுறாரு, வாழ்க்கை உடைய கவிதை காலத்தை பத்தி பேசுது, மகிழ்ச்சியை பேசுது, அப்பா அம்மா பத்தி பேசுது, சிறார்கள் பத்தி பேசுது, உறவுகளை பத்தி பேசுது, இலக்கியம், மொழியை பத்தி பேசியிருக்காரு, அதே போல தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசானை பத்தி பேசியிருக்காரு, கல்வி, அப்புறம் திருவிழா பண்டிகைகளை பத்தி பேசியிருக்காரு, உளவியல் ரீதியாக பேசியிருக்காரு, சாதியை பத்தி ஒரு கவிதை பேசப்பட்டிருக்கு. இது போக ஒரு 25 தலைப்புல வந்து பொதுவான கருத்துக்களை பேசியிருக்காரு, தத்துவம் பேசுறாரு, பிலாசபி பேசுறாரு. அதுல ஒரு 17 கவிதைகள்ல தத்துவங்கள் ரொம்ப பொதிஞ்சு கிடக்கு. அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் உற்று பார்த்தோம்னா, கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு சிந்தனைகள் அதிகமா இருக்கு. அதுல எல்லாவற்றையும் அவர் டச் பண்ணப்பட்டார். யார் எந்த ஒரு தளத்தையும் விடல. பிறப்புல இருந்து இறப்பு வரை சமூகம் எந்தெந்த நிலையில இருக்கு, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாவற்றையும் டச் பண்ணிட்டு போயிட்டாரு. இதை பார்க்கும்போது அவர் வந்து குறிப்பிட்ட சமயத்தையோ குறிப்பிட்ட ஒரு கொள்கை அல்லாமல் ஒரு பொது உடைமை சிந்தனைவாதியாக ஒரு கவிதை வெளிப்படுது. அதுதான் அவர் இங்க வெற்றி பெறுது கவிதை. இந்த கவிதை வெற்றி பெற்றது காரணமே இவர் வந்து பொது உடைமையா யோசிக்கிறார். அதுதான் ரொம்ப அவசியமான ஒன்று. அதுக்கு என்ன காரணம்னா, இவர் வந்து சமூகத்தின் மீது அக்கறை வச்சிருக்கார். அதுதான் மிக முக்கியம். சமூகத்தை நேசிக்கிறவங்க ரொம்ப குறைவு தான் அந்த காலத்துல. சுயநலமா இருக்காங்க, யாருக்கு அடிபட்டா என்ன, யார் எப்படி இருந்தா என்ன அப்படின்னு இல்லாதபடிக்கு ஒரு கவிஞனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை நல்குணங்களும் இந்த கவிஞருக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இந்த கவிஞரை பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்குறாங்க தான். அவர் சொல்லியிருக்காரு அவருடைய எண்ணுரையில, பிழைகள் கொஞ்சம் உள்ளது, பிள்ளைகள் இருந்தா சொல்லியிருக்காரு. ஆனால் 3 இடத்துல பிள்ளைகள் இருக்கு, அது இருக்கட்டும், அதை பார்த்துக்கலாம். இப்ப வந்து இந்த 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 நூல்ல வந்து சில கவிதை மட்டும் நான் கொஞ்சம் தொட்டுக்காட்டு போலான்னு விரும்புறேன். இந்த புத்தகத்துல வந்து, இந்த கவிதை புத்தகத்துல வந்து 24வது பக்கத்துல ஒரு கவிதை இருக்கு. அதாவது விழியை தின்னும் இமைகள் ஒரு கவிதை இருக்கு. அதை படிக்கும் பொழுது உண்மையிலேயே வந்து இந்த கோபம் தான் வருது. சமூகத்தை பார்த்தாலே கோபம் தான். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு முகங்கள் இருக்கு. யாருமே உண்மையான முகத்தை காட்ட மாட்டாங்க. பேசுவது ஒன்றாக இருக்கு, செய்வது ஒன்றாக இருக்கு. இந்த ஒழுக்க பண்பாடு சுத்தமா இல்லை. அதை நினைச்சு ரொம்ப அவர் வந்து கஷ்டப்படுறாரு. அதுல பாத்தீங்கன்னா, தன் பிள்ளைக்கே விஷப்பால் ஓட்டும் தாய்மார்கள், மக்களுக்கு மது என்னும் விஷம் கொடுக்கும் அரசு, நல்லா அப்படியே பளிச்சுன்னு சொல்றாரு, அறவுறாரு. கையூட்டு அதிகாரிகளுக்கு மக்கள் போடும் ஓட்டு, ஊழலில் கைதாகும் உயர் அதிகாரிகள், அப்படியே நடக்குது. உண்மையிலே வந்து லஞ்சம் வாங்காத அரசு அலுவலகங்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப இல்லை. எல்லா இடத்துலையும் வாங்கினாங்க அரசு அதிகாரம் தனியார் எல்லாமே. அதே போல கல்விக்கூடம் எல்லாம் என்னாச்சுன்னா இப்ப பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இப்ப ஏதாவது சம்பாதிக்கணும்னா டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பள்ளி ஆரம்பிச்சாங்க, கல்லூரி ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து ஒரு பொது சேவையா அப்ப பண்ணாங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப பள்ளிக்கூடம் அப்படின்னா, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்னா என்னன்னா, ஒரு இன்கம் வரக்கூடிய பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. அதை வந்து பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல்
கல்விக்கூடங்களில் கூட மன்மதனாய் ஆசிரியர்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு இழிவா, ஒரு சமூகம் அழிவுக்கான ஒரு செயலாக பார்க்க முடியும். அதே போல ஒரு வார்த்தை இருக்குதுல, வேலி என்னும் காவலர்களை பயிர் என்னும் மக்களை அழிகின்றனர். அதாவது இந்த வரி வந்து போன வாரம் நமக்கு வந்து பரம்புள்ள ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஒரு காவல் நிலையத்துல ஒரு ஒரு அதிகாரி, காவல் அதிகாரி ஒரு தவறான ஒரு செயல்பட்டார். அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்து பார்த்து அவர் வந்து ரொம்ப மனம் வெதும்புகிறார். அப்ப இவர் வந்து இவருடைய கவிதைகள்ல வந்து சமூக அக்கறை அதிகமாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவர் 38வது கவிதையில வந்து மொழியை பத்தி அவர் பேசுறார். அந்த மொழி என்பது இனத்தின் அடையாளம். ஏன்னா மொழி இல்லைன்னா ஆரம்பத்துல வந்து மனிதன் காடுகள்ல வாழ்ந்தாங்க. அப்ப சைகை மொழியா இருந்துச்சு. பயத்தின் விளைவால தான் மொழி வந்துச்சு. ஆனா இப்ப மொழி ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய உண்டாங்க. அதாவது மனித கண்டுபிடிப்புகளே மிக முக்கியமான ஒரு கருவி எதுனா, ஆகச்சிறந்த கருவி எதுனா மொழிதான். அந்த மொழியை பத்தி அருமையா சொல்லியிருக்காரு. வார்த்தையின் மரியாதை, எழுத்துக்களின் வடிவம். ரொம்ப அற்புதமான வரி இதெல்லாம். சூப்பர். அதே போல உணர்வு தொடுக்க உன்னத ஆயுதம், புணர்வு கொடுக்க புதிய இலக்கணம், எம்மொழியும் நம்மொழியே, தமிழ் மொழிதான் நம்மொழியே, தேடுகிறேன் கடவுள் மொழியே. அப்ப அந்த மொழியை பத்தான அவ்வளவு புரிதல் கவிதையில தென்படுது. அப்ப மொழி பற்றா இருக்காருன்னு தெரிய முடியுது. அடுத்து ஒரு கவிதை பார்க்கும்பொழுது 43வது கவிதை, அதாவது அம்மாவை பத்தி எழுதுறார். அம்மாவை பத்தி யாருமே அம்மாவை மறக்க முடியாது. ஏன்னா என்னெல்லாம் எங்க அம்மா மறக்கவே முடியாது. எங்க அம்மா தான் என்னை படிக்க வச்சாங்க. இப்ப நான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். அதை பார்க்க எங்க அம்மா இல்லை. என்னுடைய உயர்வுக்கு, என்னுடைய எல்லா வளர்ச்சிக்கு காரணமே எங்க அம்மா தான். அதனால அம்மாவை பத்தி பார்த்தும் போதே கண் கலங்கிருச்சு எனக்கு. சொல்றாரு, அன்பு வார்த்தையின் அடையாளம், அழகு வனத்தின் அற்புதம், அழியாத மொழியின் இலக்கணம், தெளிந்த வெளியின் தேசக்கனவு, அதிமதுர ஆறு அவள். அதாவது இந்த அதிமதுரம் என்பது ஒரு அழகான தமிழ் சொல். உண்மையிலே அது ஒரு மூலிகையும் கூட. என்னன்னா நுரையீரலை நம்ம சுத்தம் பண்ணுமா, உடல்ல ஆற்றலை கொடுக்குமா. உண்மையிலே நமக்கு அம்மா வந்து நடமாடும் தெய்வம் தான் சொல்ல போனா. அவங்க சொல்றாங்க, அதிமதுர ஆறு அவள், அவளால் வென்றது அலங்காரம், அட்சய பாத்திரம், தான் சாப்பிடாட்டாலும் இந்த பிள்ளை சாப்பிடணும்னு சொல்லி பட்டினியா கிடந்த நாட்கள்ல உண்டு. அதனால அம்மாவை பத்தி அவ்வளவு ரொம்ப நெருக்கமான இருக்காங்க. உண்மையிலேயே அவர் வந்து அவங்க அம்மா பெருமைப்படக்கூடியவனா இருக்காங்க. அடுத்தா பார்க்கும்போது இந்த 49வது பக்கத்துல ஒரு கவிதை சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா சிறார், அதாவது என்னன்னா இந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்றாங்க, குழந்தை தொழிலாளர் சொல்றாங்க, சிவந்த கைகள் சொல்லிட்டு, சிதறிய முட்டுக்கள் சிறார் தொழிலாளர்கள் சொல்லி சிந்திக்காத சமூகம். உண்மையிலே வந்து இந்த சிவகாசி சைடு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லா அதை பத்தி தான், கரிசல் மண் பார்த்தாலே அதான் அந்த வெடிமருந்து, இந்த தீக்குச்சிக்கெல்லாம் போவாங்க. அதையும் தொற்றுறாரு. சிலேட்டு குச்சிகளின் சிறு அழுத்தத்தால் சிவந்ததல்ல, தீப்பெட்டு குச்சிகளின் சிறு தொழிலால் சிவந்தவை, விடுப்பு ஏன் எடுத்தாய் என ஆசிரியர் அடித்ததால் சிவக்கவில்லை, வீடு தீப்பற்றிய போது புத்தகம் எடுத்ததால் சிவந்தது. ஆக இப்படியாக அந்த சின்ன பிள்ளைங்களாம் வந்து கட்டாயம் கல்வி நிலையத்துக்கு போக வேண்டும். அப்ப இந்த காட்சி இப்ப எழுதும்போது சும்மா ஒரு கற்பனை இருக்க மாட்டாரு. அப்ப அவருடைய பகுதியில் எத்தனையோ பேர் வந்து வேலைக்கு போயிருக்காங்க, இவரும் பார்த்திருக்கலாம். அப்ப அந்த ஒரு காட்சியை வந்து அவர் பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. அப்ப ஒரு சமூகத்துல நடக்கிற சம்பவத்தை அப்படியே பார்த்து மனங்கலங்கனால வெம்பி இந்த கவிதை பிறந்துள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா கல்வியை பத்தி பேசுறார். உண்மையிலே கல்வி வந்து பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. அதை பத்தி அழகா சொல்றாரு. கல்வியின் விலை, அதாவது இதயத்தில் விழும் இசையின் வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு, படித்தவன் மட்டுமே பாடும் படிக்காதவனின் பண்பாடு, பள்ளி புத்தகத்தில் உள்ளதல்ல கல்வி. அதாவது படித்தவர் எல்லாமே பெரிய அறிவாளி கிடையாது. அனுபவ ரொம்ப படிக்காம இருப்பாங்க, அவங்க பெரிய பெரிய ஆளா இருப்பாங்க. அப்ப இப்ப என்ன, கல்வி வந்து உண்மையிலே சொல்ல போனா நேரடியாக கேட்டிருக்காங்க, நான் முனைவர் பட்டம் பண்ண போகணும், எனக்கு தீசிஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு ஆய்வேடு எழுதி கொடுங்க, எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. போன மாசம் ஒருத்தர் கேட்டாங்க, எனக்கு ஒரு கட்டணம் தேவைப்படுது, ஆய்வு கட்டணம் தேவைப்படுது, 2000 ரூபாய் தர்றேன், எழுதி தர்றீங்களா. ஏன்னா சில கல்லூரியில அப்படியே இருக்காங்க. அதை நினைச்சு பார்த்தா தமிழ் ஆய்வு எங்க போகுதுன்னு தெரியல. அப்ப இப்படிலாம் கேட்டு பட்டம் மட்டும் வாங்கிட்டு அப்ப என்ன பண்ண போறாங்க. அப்ப கல்வி வந்து வியாபாரம் ஆச்சுல்ல. அவரே சில சமூகம் கவிஞர்கிட்ட பேசும்போது சொன்னாரு, அவருக்கு இந்த பிஎஸ்சி சேர்றதுக்கு ஆசைப்பட்டாரு. அங்கே போகும்பொழுது சில இடர்பாடத்தை சொன்னாரு. உண்மையிலேயே வந்து உண்மையா வந்து
இந்த 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 நிலையானது இது வந்து ஒரு கேடுகட்ட நிலையா இருக்கு. திறமைக்கு தான் மரியாதை. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, காசு கொடுத்தா எல்லாம் கிடைக்கும் சொல்லி ஆயிப்போச்சு. பல கல்லூரிக்கு வராமலேயே என்ன பண்றாங்கன்னா பட்டம் தர்றாங்க, அட்டண்டன்ஸ் போட்டுக்கிட்டு தர்றாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமூகமா இருக்காதுன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா அப்ப வரக்கூடிய சந்ததிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, உருவாக்க மாட்டாங்க. இப்ப நம்ம இந்த அளவுக்கு பேசுற காரணம் நம்முடைய ஆசிரியர்கள். அப்ப அவங்க பட்டம் படிப்பு கல்லூரில போய் ஒழுங்கா படிச்சாதானே அவங்க நல்ல திறமை கிடைக்கும் எல்லாமே. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கோபமா பாக்குறாரு. அதே போல அரசியலை பத்தி பேசுறாரு. அரசியலை பேசாம இருக்க முடியாது. அதை பத்தி பேசும்போது கவிஞர் சொல்றாரு, மனிதத்தின் மகத்தான வடிவமைப்பு அரசியல், மக்கள் நலமே மானுடத்தின் முக்கியத்துவம், சுயநலத்திற்கு எதிரான சுதந்திர அறிக்கை, விடுதலை அரசியல். அப்படியே சொல்றாரு. அதாவது வடிவமைப்பு அரசியல், விடுதலை அரசியல், புரட்சி அரசியல், தலைமை அரசியல், இந்த 4 கான்செப்ட்ல பேசுறாரு. உண்மையிலேயே வடிவமைப்பு அரசியல். அப்ப இதை பத்தி ஒரு புரிதல் இருக்கு. ஆனா இதெல்லாம் இருக்கா? இப்ப என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உள்ள சலுகையா வந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்னா அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. அரசு ஊழியர்களுக்கு இந்த சலுகை, இந்த பணி நிரந்தரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து முன்னாடி பண்ணியிருக்கலாம். ஆனா இப்ப பண்றேன்னா அது பெரிய ஒரு சூழ்ச்சி தான் இருக்கு. அப்ப அரசியலை பத்தி இவர் பேசியிருக்காரு. ரொம்ப அருமையா இருக்கு. அதுக்கப்புறம் புத்தகத்தை பத்தி பேசார். நூல் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த புத்தக கண்காட்சியை பத்தி ஒரு நாள் எங்கே போயிருக்காருன்னா, அவர் வந்து புத்தக கண்காட்சி போயிருக்காரு. அங்கே போய் ஒரு காட்சியை பாக்குறாரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். விழியில் தொடங்கும் வித்தக கண்காட்சி, விழியில் தொடங்கும் வித்தக கண்காட்சி, வழிகாட்டும் வாழ்வியல் விளக்குகள், வார்த்தைகள் மட்டுமல்ல வழி அனுபவங்கள், சிறுகதை வடிவில் சிற்றிலக்கிய புத்தகங்கள். அது ஒரு சாலா போறாங்க, அது ஒவ்வொரு வடிவ புத்தகமா இருக்கு. அதை அழகா வந்து சொல்றாரு. உண்மையிலே வந்து அந்த பார்த்ததை அழகா வந்து எழுதுறது பெரிய கஷ்டமான விஷயம். நல்லா கோர்வையா கொண்டு போறாரு. நாற்கர வடிவில் நாவல் புதினங்கள், அறிவை வளர்க்கும் ஆசான்களின் வரிசை. அப்ப எந்த அளவுக்கு அவர் புத்தகத்தை நேசிச்சிருப்பாரு, எந்த அளவுக்கு உற்று பார்த்திருப்பாரு. அதுல இருந்து என்ன தெரியுது, நல்ல ஒரு புத்தக புழு என்பதை நம்ம அறிய முடிகிறது. அதே போல கடந்த நிகழ்வுல வந்து கம்பன் மீரான் சார் அவங்களுடைய புத்தகத்துல பார்க்கும்போது ஆசிரியரை பத்தி ரொம்ப பேசியிருந்தாங்க. ஏன்னா ஆசிரியரை பத்தி அழகான ஒரு பசுமையான நினைவு சொல்லியிருந்தாங்க. அதே போல இவரும் அதை விட்டு வைக்கல. அறிவுத்தாயின் முகவரி, அகரத்தில் தொடங்கிய உறவு அப்படி சொல்றாரு. மந்தைகளான எம்மை சிந்தனையில் சீர்திருத்தியவர். உண்மையிலே மந்தை ஆடுகள் வந்து தலை குனிதான் போகும், அந்த மேய்ப்பன் தான் வழிகாட்டுவாங்க. அப்படி அப்ப நம்மளாம் மந்தையா தான் இருந்தோம். நமக்கு வந்து நல்ல ஆசை கிடைச்சலாம் நம்ம இப்படி இருக்கும். அப்ப எங்களை எல்லாம் நல்ல ஒரு அறிவு சார்ந்த மாணவனாக மாத்தினார்னா ஆசை அவரை விட்டு வைக்கல. அதே போல எப்படி சொல்றாரு, அஞ்ஞானம் அழிக்க அர்ஜுனன் வில்லாய் அடித்தளம் அமைத்தவர், எத்திசையும் புகழ் மணக்க புத்திக்கு பாடம் புகட்டியவர் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சமூகத்தை உயர்த்தி தூக்கி பிடிக்கிறாரு. உண்மையிலேயே நல்ல ஒரு ஆசை கிடைச்சிருக்காரு நான் நம்புறேன். அதே போல மொழியை பத்தி பேசுறார். மொழி வந்து இனத்தின் அடையாளம். மொழி இல்லை என்றால் எந்த ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ண முடியாது. அதுல வந்து தேனமுதாய் மொழி என்ன சொல்றாருன்னா, ஊமையின் மொழியில் இவை உற்சாகத் தமிழனின் உரைய வைக்கும் சுவை உன் வழி அப்படி சொல்லிட்டு, உச்சரிப்பில் உன்னை விட உலகில் ஏதும் இன்பம். தமிழ் எழுத்துக்களை உச்சரிச்சா ஆயுள் வந்து கூடுமா, ஒரு மொழிகள் வளர்ந்து சொல்றாங்க. உலகத்தில் எவ்வளவோ மொழிகள் இருக்கு. ஆனா தமிழ் மொழிகள் உயிரெழுத்து மெய்யெழுத்து சொல்லும் பொழுது நம்முடைய உடல் உறுப்பு எல்லாமே ஒரு உடற்பயிற்சி செய்து நீண்ட ஆயுளை தரக்கூடிய அளவுக்கு நம்முடைய மொழியோடைய வளமை இருக்கான், சொல்லோடைய உச்சரிப்புடைய வளமை இருக்கான். அதுதான் தேனமுதாய் மொழின்னு சொல்றாரு. உண்மையிலேயே அவர் உணர்ந்திருக்காரு. உச்சரிப்பில் உன்னை விட உலகில் ஏது இன்பம் சொல்றாரு. அப்படியே போயிட்டு நான் இதைய முடிச்சிடறேன். கடைசியா சொல்றாரு, நான் சொல்லி முடிக்கிறேன். 164 பக்கத்துல ஊழல், அதாவது கையூட்டு, அதை பத்தி ரொம்ப பேச. உண்மையிலே வந்து சகாயம்னு ஒரு ஐயா இருந்தாரு, ஐஏஎஸ் அதிகாரி. இப்ப அவர் வந்து ஓய்வுல பணி நிறைவுல பேராஸ்பத்திரி இருக்காரு. அவர் சொல்றாரு, லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் சொல்லி அவருடைய கொள்கையில சில பேர் பின்பற்றி வர்றாங்க. சில ஊர்களை பார்க்கும் பொழுது அந்த விஏஓ ஆபீஸ்ல, ஆர்ஏ ஆபீஸ்ல அந்த ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அந்த பெண்மதி. ஆனா எத்தனை சகாயங்கள் இப்ப இல்லாம இருக்காங்க. உண்மையிலேயே அவர்லாம் இருந்தது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷன் தான். அந்த கையூட்டு இல்லாம ஒண்ணுமே நடக்காது என்பதை வந்து அழகா சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே நான்லாம் அந்த முதல்வர் ஸ்கூல்ல அரசு பள்ளியில தான் படித்தேன், டிஎல் ஸ்கூல்ல தான் படித்தேன். அப்ப அந்த ஸ்காலர்ஷிப்புக்காக என்ன பண்ணுவாங்கன்னா,
தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு என்னன்னா சாதி சான்றிதழ் கேட்பாங்க, வருமான சான்றிதழ் கேட்பாங்க. அது வாங்க போகும்போது அது மாடியில் போகணும், காஞ்சிலைக்கு போகணும். அங்கே போகும்போது அங்கே விஏ இருப்பார், ஆர்ஐ இருப்பார். பகிரங்கமாகவே அப்போ தம்பி 50 ரூபா கொடு, தம்பி 100 ரூபா கொடு, கொடுத்தா உடனே செயல் விட்டுருவாங்க, கொடுக்கலாம் அலைய விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அன்றைக்கு அப்பவும் இருந்துச்சு, இப்போ ரொம்ப அதிகமாச்சு. ஊழல், லஞ்சம் மானிடத்தின் மாபெரும் எதிரி, உறவுகளை அறுக்கும் உற்சாக ஒளி, பொதுமக்களின் ரத்தம் பருகும் காட்டேரி அதிகாரிகள். உண்மையிலே இது உண்மையிலே காட்டேரி தான். ஒரு கவிதை உனக்கு ஞாபகம் வருது, அதாவது கவிதையில கருத்து ஒன்று ஞாபகம் வருது. நீ படிப்பதற்கு பிச்சை எடுக்கலாம், படிப்பதற்கு பிச்சை எடுக்கலாம், ஆனா படிச்ச பின்னாடி பிச்சை எடுக்கக்கூடாது, வேலைக்கு போயிட்டு லஞ்சம் வாங்க முடியல. அதை சொல்றாங்க. உண்மையிலேயே அருமையான ஒரு பிச்சை பிக்கனும் கற்கை நின்றே கற்கை நின்றேன்னு ஒரு வரி கூட பழைய வரிகள் இருக்கு. பிச்சை எடுத்தாவது படி, ஆனா நல்ல வேலைக்கு போயிட்டு பிச்சை எடுக்காத. ஆனா இன்றைய சூழல்ல 99% ஊழல் இல்லாம லஞ்சம் வாங்காம யாருமே இல்லை. அதுதான் நிதர்சன உண்மை. அந்த அளவுக்கு எல்லா அலுவலகங்களையும், அதுக்கு காரணம் யாரு? நம்மளா இல்லை அவங்களா? நம்ம கொடுத்து பழகிட்டோம், அல்ல அவங்களுக்கு கேட்டு பழகிட்டாங்க. நமக்கு காரியம் ஆகணும், உட்காந்து போராட்டம் பண்ணோம்னா நம்ம காரியம் ஆகான்னு சொல்லி அப்படியே போயிடும். நம்மளும் அதை பாதிக்கப்படுறோம், நமக்கு காரணமா இருக்கிறோம். அது சொல்றாரு, மக்கள் பணியை கவனிக்க தன்னை கவனிக்க வேண்டும் அதிகாரியின் கூற்று, என் பணபலத்தால் யாவும் உனக்கு. இப்படி சொல்லிட்டே இப்படியே போறாங்க. கடைசி சொல்றாங்க, காலனுக்கு நீ லஞ்சம் கொடுக்க முடியாது. காலன்னா அருமையா இந்த எமனை சொல்றாரு. அப்ப இப்படியாக ஒவ்வொரு கவிதைகளிலும் மிக சிறப்பா பேசிட்டு போறாங்க. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, சமூகத்தின் அவலங்களை தன் வார்த்தையால கொட்டி தீர்க்கிறார். அதான் ஏன்னா சொல்லப்போ 142 கவிதைகள் இருக்கு. எல்லாமே ஒரே ஒரு குறிப்பிட்ட தளத்துல அவர் இயங்கல, பல்வேறு தளங்கள்ல. ஏன்னா அவர் டெய்லியும் பயணிப்பாரு, அல்லது எல்லாம் சுற்றி பார்க்குறாரு. நல்ல சமூகத்தை முற்றிலும் சுற்றி பார்த்தனால, உற்று பார்த்திருக்காரு, சமூகத்தோடு உறவாடனால பல விஷயங்களை வார்த்தையை எழுதியிருக்காரு. அது இப்ப இதெல்லாம் என்ன காரணம்? இந்த சமூகம் ஏன் இப்படி சீரட்டு கிடக்கு, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு என்ன காரணம் பார்த்தா, அதை எப்படி சரி செய்வது அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நான் என்ன சொல்லலாம்னா, ஒரே ஒரு விஷயம்தான், தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ தனி மனித ஒழுக்கம் சரியா இருக்கும், அப்போதான் இந்த நாடும் உறுப்பணும், குடும்பம் உறுப்பணும். அது தவிர்த்து நம்ம என்னதான் அட்வைஸ் பண்ணாலும், என்னதான் லஞ்சமாக சொன்னாலும், என்னதான் நீ போஸ்ட் ஒட்டினாலும், தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா எதுவுமே இல்லை என்பதை நம்ம பார்க்க முடியுது. இப்ப கடைசியா நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த படைப்பு ரொம்ப அருமையா இருக்கு. பல்வேறு கூறுகள்ல பல்வேறு களங்களை பேசியிருக்காரு. இந்த புத்தகம் நான் போன டைம் சொன்னேன், அவரு கம்பன் மீரா சாருடைய புத்தகத்தை பல்கலைக்கழகங்களை ஆய்வுக்கு, முனைவரப்பட்ட ஆய்வுக்கு அல்லது ஆய்வுலங்க ஆய்வுக்கு பண்ணலாம்னு சொன்னேன். ஆனா இவருடைய நூல்ல என்னன்னா, கட்டாயம் பள்ளி கூடங்கள்ல கொண்டு போய் சேர்க்கணும். வளர்கின்ற மாணவர்கள் மத்தியில இந்த கவிதை போய் சேரணும். அவங்க சேர்க்கும் பொழுது, அவர்களை படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு பொறி தட்டும்ல. ஏன்னா படைப்பு என்பது வேறு, படைப்பாளர் என்பது வேறு. ஒரு மேடையில கண்ணதாசன் பேசப்படும் ஒரு பெரிய ஒரு நிகழ்வுக்கு கண்ணதாசன் போயிருக்காரு. நான் அநேக இடங்கள்ல பேசும்போது சொல்லியிருக்கேன், நான் திரும்ப சொல்ல விரும்புறேன். அப்ப கண்ணதாசன் பேசும்பொழுது, கண்ணதாசன் பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு மாணவன் பேசியிருக்காரு. அவர் கவிதை வாசிக்க போயிருக்காரு. அவர் கவிதை வாசிக்கும் பொழுது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எப்ப கண்ணதாசன் பேசுவார்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு. அதனால இவரை இவருடைய கவிதை ரொம்ப எதிர்பார்க்கல. எல்லாருமே சும்மா உட்காந்துருக்காங்க, வேடிக்கை பார்க்கறாங்க, பேசுறாங்க, திரும்பி பேசியிருக்காங்க. ஏன்னா இவருடைய வாசிக்க கவிதை மேல் நாட்டம் யாருக்குமே இல்லை. அவங்களுடைய நோக்கம் எல்லாமே கண்ணதாசன் எப்போ வருவாரு, கவிஞர் அவர் எப்ப பேசுவாருன்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அப்ப இவர் இந்த மாணவர் போறாரு, வாசிக்கிறாரு, சும்மா ஒரு கடமைக்காக கைதட்டுறாங்க. அதுக்கப்புறம் அறிவிப்பு வருது. இப்ப அடுத்ததாக கவியரசு கண்ணதாசன் சொல்லி கூடும்போது அரங்கமே அதிருது. அப்படியே விசில் தட்டுறாங்க, விசில் பறக்குது, எல்லாம் பண்றாங்க, கவிதை வாசிக்கிறாங்க, ஒவ்வொரு வரிக்கும் கிளாப் பறக்குது. அவர் பேசி சொன்னாராம், நான் வாசிச்ச கவிதை எதுவுமே என் கவிதை இல்லை, என்னுடைய கவிதை அவர் வாசிச்சு போயிட்டாரு. இப்ப நான் வாசிச்சது என்னுடைய கவிதை இல்லை, இப்ப வாசிச்சு போனால ஒரு மாணவர், அவருடைய கவிதை. அவர் சொன்னாராம், நீங்க படைப்பை பார்க்க மாட்டீங்க, படைப்பாளியை பார்க்குறீங்க. படைப்பாளி வேறு, படைப்பு என்பது வேறு. படைப்பை தான் பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஆளா இருப்பாங்க, ஆனா ஒரு இதுவுமே இருக்காது. ஆனா அது அவ்வளவு சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்ப திறமைக்கு அங்கே அங்கீகாரமே இருக்காது. அட்டைப்படத்தை பார்த்து
கவிஞருடைய பேரப்பாட்டு பல விற்பனை ஆகிட்டு இருக்கு. இன்னும் எத்தனையோ கிராமங்கள்ல பல பேர் அருமையா எழுதுறாங்க. சான்று இன்னைக்கு நம்முடைய கவிஞர் மண் சார்ந்த கவிஞர், நம்முடைய மண்ணை சார்ந்த கவிஞர் தமிழ் அன்சாரி உண்மையிலே வந்து எல்லா கவிதையுமே அருமையா இருக்கு. அப்ப வந்து படைப்பை பார்த்தார்கள் என்றால் உண்மையிலே வந்து பார்க்கப்பட வேண்டும். என்னுடைய அன்பான கோரிக்கை ஒன்று வைக்கிறேன். இந்த நூல்கள் நீங்க இன்னொரு படிக்கூட போட்டு நீங்க பகுதி சார்ந்த மாணவர்களுக்கு நூலகங்களுக்கு கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால இது போன்ற கவிதைகளை, நூல்களை, சமூகத்தின் மீது அக்கறை உண்மையிலே ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அவர் பேசும்போது அரை மணி நேரத்துல அவர் கூர்ந்து கவனிச்சேன். அந்த அளவுக்கு வந்து சமூகத்தின் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்காரு, கோபமும் கொள்றாரு. ஏன்னா ரொம்ப அடிபட்டு இருக்காரு, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா மட்டும் நல்லா தெரிஞ்சுச்சு. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த வார்த்தையா வந்திருக்கு. உண்மையிலே எல்லாமே அருமையா இருக்கு. ரொம்ப நுணுக்கமா பேசுறதா நேரம் பத்தாது, அதை விரைவா போயிட்டேன். அதனால ஒவ்வொரு கவிதையுமே, ஒவ்வொரு வரியுமே ரொம்ப அருமையா இருக்கு. நம்முடைய மண்ணின் மைந்தர் கவிஞர் தமிழ் அன்சாரி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது போன்ற அநேக நூல்களை இன்னும் நீங்க எழுதணும். அதுக்கு நாங்க நம்முடைய ஊர் சார்ந்த மற்ற இலக்கிய அமைப்புகள் எல்லாவரையும் உங்களுக்கு பின்னாடி நாங்க வருவோம். தொடர்ச்சியா நீங்க எழுதுங்க. வாழ்த்துக்கள். அதை சொல்லியிருப்பாரு, நான் ஒரு கவிஞன் கிடையாதுன்னு சொல்லி. நாங்க சொல்றோம், இப்ப சொல்றோம், நீங்க என்னது, நீங்க கவிஞன் தான். நீங்க கவிஞனோ புலவனோ ஆசைப்படலன்னு சொன்னீங்க பத்தியா. நாங்க சொல்றோம், நீங்க வந்து சமூகத்துக்கு தேவை, நம்ம ஊருக்கு தேவை, நம்ம மக்களுக்கு தேவை. தொடர்ந்து நீங்க எழுதுங்கள். உங்களுடைய எழுத்து பயணம் தொடர்ந்து வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி. சிறப்பான ஒரு ஆய்வுரை வழங்கியமைக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் இலங்கையிலிருந்து மிகவும் நீண்ட நேரமாக இணைந்துள்ள கவிஞர் தாஜஹான் அலியார் அவர்கள் ஒரு சில கருத்துரைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ, கேக்குது, சொல்லுங்க. அருமையான பொழுதிலே உங்கள் அத்தனை பேரையும் விழித்துக் கொண்டு எத்திக்கும் உன்னருள் சுற்றி பணிந்து சுடர்கந்த பெருமொழியே, புத்திக்கும் புவி சக்திக்கும் காப்பாளன் நீயே, குறை போற்றி நிறையருள்வாய். பேசுங்க, கேக்குது. ஷாஜஹான், இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பு மீண்டும் வரட்டும். அதுக்கிடையில் நம்முடைய ராமநாதபுரத்திலிருந்து கவிஞர் குத்புதீன் ஐபக் மானுட பிரியன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்கள் சுருக்கமாக ஒரு சில கருத்துரைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மியூட்டில் இருக்கீங்க, மியூட் எடுத்து விட்டுங்க. மியூட்டில் இருக்கீங்க, மியூட் எடுங்க. மன்னர் மன்னன், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த கவிதை நூல் நான் படித்தேன். பொதுவா வந்து நம்ம ஏதாவது ஒரு கவிதை நூல் படிக்கும் பொழுது ஒரு தலைப்பு சார்ந்து, இல்ல காதலோ இல்ல தென்றல் தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு சார்ந்து இருக்கும். ஆனா இது வந்து அப்படி இல்லாம அது முழுசா நம்ம எல்லாருமே படிக்க மாட்டோம். ரொம்ப வெளிப்படையா சொல்றேன். ஆனா இதை நான் ஐயா அனுப்பும் பொழுது எடுத்து படிச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு தலைப்பு முடிஞ்சு அடுத்தடுத்து ரொம்ப ஆர்வமா இருந்தது. பொதுவா அந்த மொழி பத்தி சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுல ஒரு அரசியல் இதுவும், எந்த மொழியா இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நம்ம தாய்மொழி தான் நம்மளோட மொழி அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுடைய இது வந்து நீங்க சமூகத்துல வந்து அரசியல் சார்ந்து இருக்க விஷயங்களையும் ரொம்ப அழகா டச் பண்ணி போயிருக்கீங்க. கவிஞர்கள் வந்து பொதுவா பொய் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்ப அழகான ஒரு பொய் சொல்லியிருக்கீங்க. இது வந்து உண்மையிலே சொன்னா இது உங்களுடைய முதல் தடம் இல்லை, மறுபடியும் தொடுங்கத்தான். இங்கதான் நடுவுல தொட்டினா அது வருது. ஆன்ல இருக்கு. படைக்கணும். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. சந்தோஷம். மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும்
சொல்லுங்க, நான் ஷாஜஹான் பேசுங்க. மீண்டும் எனக்கு பேசுங்க. டைம் கிடைத்து விட்டது. உண்மையிலே என்னை பொறுத்த மட்டில் கவிதை என்பது கவி, விதை, கதை. அதுல ஒரு கவித்துவம் இருக்கும். அதே நேரத்தில் அது ஒரு விதையாக பரிணாமம் பெற்று சமுதாயத்திலே பல உற்பத்திகளை செய்ய வேண்டும். அதில் ஒரு கதை, ஒரு சம்பவம் இருக்கும். அது மாத்திரமன்றி சமூகத்தின் மீதான காதலும் மொழி மீதான காதலும் புணருகின்ற பொழுதுதான் நல்லதொரு கவிதை பிறக்கும். அந்த அடிப்படையிலே இந்த கவிஞர் தமீமுன் அன்சாரி அவர்களை பற்றி இங்கு பல்வேறுபட்ட நபர்கள் கருத்துரைகளை வழங்கியிருந்தார்கள் இவருடைய கவிதை நூல் பற்றி. அந்த அடிப்படையிலே இவருக்கு சமூகம் மீதான காதல் இருந்திருக்கின்றது. அந்த காதலை மொழி மீதான காதல், தமிழ் மொழி மீதான காதலையும் எடுத்து கலந்து ஒரு நல்ல ஒரு கவிதை நூலை தந்திருக்கின்றார் என்று எங்களுக்கு விளங்குகிறது. கவிதை என்பது ஒரு கன்னிப்பெண். இவளை மரபென்றும் புதுமை என்றும் ஹைக்கு என்றும் நவீனம் என்றும் இன்று சந்தையிலே சிலர் விற்கின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் சமுதாய மாற்றத்திற்காக வேண்டி நாங்கள் எந்த சிறப்பான ஒரு அடையாளத்துவமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழித்துவம் கவிதைக்கு இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே புத்தகங்கள் வெளிவருவது என்பது இக்கால சூழ்நிலையில் மிக ஒரு அரிதான செயலாக பார்க்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த நூல் வெளிவந்திருக்கின்றது. பாராட்டுக்குரிய ஒரு விடயம். இதனை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்றார் காப்பியகோ டாக்டர் ஜின்னா ஷரீபுதீன் அவர்கள். உண்மையிலே அல்ஹாஜ் ஆமு ஷரீபுத்தீன் அவர்களுடைய அந்த குலத்திலே உதித்தவர். முன்னிலையாக முகமது மஹ்ரூப் அவர்கள், அதே போன்று கவிஞர் இதயா அவர்களுடைய கருத்துக்கள் அருமை, பெருமை, அத்தனையும் திறமை என்றுதான் இங்கு கூற வேண்டும். அதே போன்று முனைவர் முனியசாமி அவர்களுடைய கருத்து சிந்திக்கத்தக்க விடயம். கம்பன் மீரானுடைய கவித்துவத்தையும் நான் கேட்கக்கூடியதாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக இலங்கை மண்ணிலே இருந்து உங்களது நிகழ்ச்சிகளை நானும் பார்த்து கொண்டிருந்தேன். அருமை, பெருமை. வாழ்த்துகின்றேன் கவிஞரே. உங்களது நூல் எங்களது கரம் கிடைக்குமாக இருந்தால் அது ஒரு பெரும் உதவியாக இருக்கும். மீண்டும் தமீமுன் அன்சாரி எழுதிய முதல் தடம் நூலுக்கும் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. மிக்க நன்றி தாஜஹான். அடுத்ததாக மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி மாணவர் தமிழ் மைந்தன் ஒரு சில கருத்துக்களை வழங்க கேட்டுக்கொள்கிறேன். தவசமுத்து இருக்கீங்களா? ஐயா இருக்கங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுப்பா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க, உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என்று கூறியிருப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் அகவய தேடல்களை மட்டும் எழுதி கொண்டிருந்த அந்த காலகட்டங்களை தவிர்த்து 20ஆம் நூற்றாண்டிற்கு பின்பு இந்த நவீன இலக்கியங்கள் பாரதி காலத்திற்கு பின்பு நாம் பார்த்தோம் என்றால் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கவிதையின் மூலம் வெளிப்படுத்தி அந்த சமூகத்துல பல மாற்றங்களை உருவாக்கியிருக்காங்க. அப்படி அந்த வகையில இன்றைய கருத்தாளர்களுடைய கருத்தை வைத்து தோழர் தமீம் அன்சாரி அவர்களுடைய கவிதைகளை பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய வாழ்வின் மூலம் கண்ட அனுபவங்களை தன்னுடைய கவிதையில் எழுதியிருக்கிறது கருத்துரையாளர்களுடைய அந்த கருத்தின் வாயிலாக அறிய முடிகிறது. ஆப்பிரிக்காவில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது புலிகள் எழுத கற்றுக்கொள்ளும் வரை எழுதப்படும் கதைகள் அனைத்தும் வேட்டைக்காரர்களையே புகழ்ந்து கொண்டிருக்கும் அப்படின்ற ஆப்பிரிக்காவில் ஒரு பழமொழி இருக்கு. இத வைத்து பார்க்கும் பொழுது இன்றைய கால இளைஞர்களாக இருக்கட்டும், தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் சமூகத்துல இருக்கக்கூடிய அவலங்களையும் தன்னால் கண்ட அனுபவங்களையும் படைப்பின் வழியாக வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி தோழர் தமீம் அன்சாரி அவர்களுடைய கவிதை மிகவும் அருமையாக இருக்கிறது. வாய்ப்பு இருக்கும் பொழுது என்னுடைய பேராசிரியரிடம் நான் அந்த நூலை பெற்றுக்கொண்டு வாசிக்கிறேன்.
இந்த நிகழ்வு மிகவும் அருமையாக இருந்தது. வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக அபுதாபியிலிருந்து தற்போது ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கவிஞர் மானுட பிரியன் அவர்கள் சுருக்கமாக தன்னுடைய கருத்துரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மீட்டில் இருக்கீங்க குத்புதீன் ஐபாக், உங்களுடைய சவுண்டு கேட்காது. நீங்கள் மீட்டில் இருக்கீங்க, மீட்டை எடுத்துகிட்டு பேசுங்க. குத்புதீன் ஐபாக் இப்ப கேக்குதா? பேசுங்க. தோன்றிய காலம் முதல் தூண்டாய் மணிவிளக்காய் தொன்மை சுடரெல்லாம் ஒளி வீசி நின்றாலும் கன்னி இளமையிலும் கலையாத தலைமகளாம் அன்னை தமிழை போற்றி. நம்முடைய அருமை நண்பர் ஹிதாயத்துல்லா அவர்கள் அடைகடல் தாண்டி அன்னை தமிழுக்கு மகுடம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை நான் நீண்ட நாள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். செய்திகளின் மூலமாக அறிந்தேன். இதுவரை ஜூம் மீட்டிங்கில் நான் வந்ததில்லை, இதுதான் முதல் முறை. அதாவது இந்த நிகழ்வுக்கு நம்முடைய காப்பியக்கோன் ஜின்னா சர்புதீன் அவர்கள் தலைமையேற்றிருப்பதை பார்க்கிற பொழுது உள்ளம் நெகிழ்ச்சி அடைகிறது. இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அவர்களை வாழ்த்த கடமை பெற்றிருக்கிறேன். அவர்கள் எழுதிய வன்னிய அதாவது பண்டார வன்னி என்கிற புத்தகத்தை சங்கமம் தொலைக்காட்சியில் திறனாய்வு செய்கின்ற வாய்ப்பை அன்றைக்கு நம்முடைய மறைந்த அருமை நண்பர் மர்ஹூம் கலையன்பன் அவர்கள் வழங்கினார்கள். அவர்களோடு நான் பல முறை பழகியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவரையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றமைக்கு உண்மையில் மனதிலே இதயத்திலே ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அடுத்ததாக முஹிபுல் உலமா அவர்கள் 4 நூற்றாண்டுக்கு மேலாக ஒரு அற்புதமான அழைப்பு பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிமார்களுடைய வாரிசாக தன்னை முன்னிறுத்தி கொண்டு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்முடைய இதயா அவர்கள் அற்புதமான உரை வீச்சில் உள்ளம் நெகிழ்ந்திருக்கிறேன். அந்த புத்தகத்தை ஆழமாகவும் அகலமாகவும் படித்து பண்பட்டு தோய்ந்து அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் இங்கே சொன்னார்கள். பேராசிரியர் பெருமகனார் முனியசாமி அவர்களும் மிக அற்புதமாக இந்த புத்தகத்தினுடைய இந்த கவிதை நூலுக்கு மிக தெளிவான விளக்கங்களை எல்லாம் தந்தார்கள். உண்மையில் மகிழ்ச்சி, உள்ளம் திளைத்தாடுகிறது. கம்பம் மீரான் என்று சொல்லக்கூடியவர்கள் கம்பம் என்று சொல்லுகிற பொழுது குளிர் விளையும் இடத்தை இன்பம் என்பர். ஆக அந்த இன்பத் தமிழுக்கு எழில் ஊட்டுகின்ற வகையில் அவர்களும் உரை வீச்சில் என்னுடைய சிந்தையில் ஒரு விந்தை மிகு மாற்றத்தை உருவாக்கினார்கள். இன்னும் பலர் பேசினார்கள். எல்லோருக்கும் இலங்கையிலிருந்து அருமை நண்பர் பேசினார், கல்லூரி மாணவர் பேசினார். இவர்களெல்லாம் பேசுகிற பொழுது ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திற்கு நம்முடைய அருமை நண்பர் தமீமுன் அன்சாரி அவர்கள் ஒரு பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய புத்தகத்தை நம்முடைய முதுவை ஹிதாயத்துல்லா அவர்களுடைய கட்டளையின் பெயரில் முத்தமிழ் மன்றத்தில் நாம் வெளியிட்டோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வந்து அதில் கலந்து கொண்டார். நம்முடைய அருமை நண்பர் ஹிதாயத் அவர்கள் அவருடைய உரைவீச்சை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். நம்முடைய முத்தமிழ் மன்றத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் கூட அவர் வந்து உரையாற்றினார். இப்படிப்பட்ட ஆளுமைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது மனதிலே மகிழ்ச்சி உருவாகிறது. ஆக இந்த புத்தகத்தை பற்றி நான் புதுமையாக எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காலத்தின் அருமை கருதி நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம், எத்தனை பிள்ளைகள் ஈன்றோம், எத்தனை கோடிகள் சேர்த்தோம் என்பது வாழ்க்கையின் எச்சமல்ல. வாழுகிற பொழுது நாம் எதை செய்திருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து புரிந்து செயலாற்றுகிறவன் மட்டும்தான் மனிதர்களாக இருக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய பேராசிரியர் பெருமகனார் சொன்னார், மனிதர்கள் முகமூடிகளாக போட்டு முகமூடிகளோடு தரித்து கொண்டு இன்றைக்கு உழவி கொண்டிருக்கிறார்கள். மதம் ஜாதி என்கிற பெயரில் இன்றைக்கு முட்டி மோதி கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் தமீமுன் அன்சாருடைய அந்த கவிதை, ஜாதிகளை பற்றிய கவிதை இன்றைக்கு காலத்திற்கு தேவையும் அவசியமும் அவசரமும் கூட. ஜா என்கிற அட்சரம் கூட இல்லாத தமிழ் சமூகத்தில்
ஜா என்கிற அச்சரமில்லாத தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு மோதி கொண்டிருக்கிறார்கள். சக மனிதனுடைய இரத்தத்தை பூமியில் சிந்த வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்டுமிராண்டித்தனமான சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இவற்றையெல்லாம் அந்த கவிஞர் தமிமுன் அன்சாரினுடைய இதயத்தில் பட்ட வலியினுடைய வேதனையினுடைய வடுக்கள் தான் வார்த்தைகளாக கவிதை வரிகளாக வந்திருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது உண்மையில் உயிரோட்டமுள்ள உணர்வால் உந்தப்பட்ட கவிஞர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று எண்ணுகிற பொழுது உண்மையில் பரம்பக்குடி எங்கள் முகவை மண்ணின் அருகாமையில் இருக்கின்ற அருகாமையில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களையெல்லாம் ஏற்றி போற்ற வேண்டிய ஒரு கடமையும் கடப்பாடும் நமக்கெல்லாம் இருக்கிறது. அவருடைய கவிதையை பற்றி அருமை நண்பர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், எரிந்து விடுகின்ற நட்சத்திரமாக இருந்து விடாதே, அதாவது முழுமதியாய் இருக்கக்கூடிய நிலவாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே அந்த கவிதையை படிக்கிற பொழுது அல்லாமா இக்பாலுடைய கவிதை வரிகள் நினைவுக்கு வருகிறது. இளைஞர்களை பார்த்து சக மனிதனை பார்த்துத்தான் சொன்னார், இளம்பிறை என்று அதாவது தேய்பிறை என்று இளம்பிறை என்று நீ எண்ணிவிட்டு இருந்து விடாதே, உன்னில்தான் மகத்துவமிக்க முழுப்பிறை இருக்கிறது, முழுமதி இருக்கிறது என்று குறிப்பிட்டார். ஆகையினால் இந்த கவிஞர் எழுதிய இந்த வார்த்தைகள், இந்த கவிதை சொல்லாடல்கள் உண்மையில் ஒரு ஆழமான ஒரு உணர்ச்சி புலம்பாக இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியை உருவாக்க வேண்டும். நீண்ட நாட்களாக அவர் கவிதைகள் எழுதாமல் இருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன். சமீபத்தில் என்னிடத்திலே பேசினார், இந்த நூலுக்கு நீங்கள் எதையாவது திறனாய்வு செய்ய வேண்டும் என்று. வேலைப்பளுவின் காரணமாக என்னால் முடியவில்லை. இருந்தாலும் அற்புதமாக திறனாய்வு செய்த மதிப்புரை வழங்கிய ஆளுமைகளுடைய அந்த உள்ள கிடக்கையிலிருந்து வெளிவந்த அந்த வார்த்தைகள், கந்தகத்தில் சொல்லெடுத்த தோட்டாக்களை போன்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு 10 புத்தகத்தை புரட்டிய அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அரசியலை பற்றியெல்லாம் சொன்னார்கள், மனிதம் மரணித்து விட்டது என்றெல்லாம் பேசினார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு கூற்றை இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். மனிதர்களை தேடி மாநிலங்களை சுற்றினேன், மனிதர்கள் கிடைக்கவில்லை, மாடுகள் கிடைத்தது என்று எழுதினார். ஒவ்வொருவனும் நீ யார் என்று சொன்னால் ஜோசி என்கிறான், பிராமின் என்கிறான், பண்டிட் என்கிறான், தேவர் என்கிறான், மறவன் என்கிறான், குறவன் என்கிறான். ஒருவன் கூட மனிதன் கிடைக்கவில்லை என்று சொன்னார். இன்றைக்கு இந்த தேசத்திற்கென்கிற ஒரு மிகுந்த சிறப்பு உண்டு. உலகத்தில் பன்மை சமுதாயமாக வாழுகின்றோம் நாம். அதாவது கங்கை கரையில் ஒருவனுக்கு காயம் என்று சொன்னால் காவேரி கரைகாரன் மருந்து கொண்டு ஓடினான் என்பதுதான் நம்முடைய பண்பாடு. நம்முடைய பேராசிரியர் பெருமகனார் குறிப்பிட்டார் அல்லவா வடலூர் வள்ளலாரை, வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம்பதைத்தேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை இதயத்தின் அடித்தளத்திலிருந்து வள்ளலாருக்கு வந்தது என்று சொன்னால் அது மானுட நேயத்தை நேசித்ததனுடைய விளைவுதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு கவிதைகள் இருக்க வேண்டும். இந்த கவிதைகளை நீங்கள் எல்லாம் தொகுத்து வழங்கிய இந்த கவிதைகளிடத்தில் ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. ஒரு எழுத்தாளன் என்பவன், கவிஞன் என்பவன் காலம் பிறப்பதில்லை, காலம் உருவாக்குகிறது. சமூகத்தினுடைய மேடு பள்ளங்களை எழுதக்கூடிய கவிஞன் தான் நிலைத்து நிற்கிறான். ஆக சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பாடுபொருளாக ஆக்குகிறவன் தான் கவிஞனாக இருக்க முடியும். காகிதங்களை நிரப்புகிறவன் எழுத்தாளனாக கவிஞனாக இருக்க முடியாது. அவை ஆயுதங்களாக மாற்றுகின்ற ஒரு முற்போக்கு சிந்தனையை இந்த மண்ணுக்கு ஆற்றுகின்ற மகத்தான மானுடத்தினுடைய பிம்பங்களாக இந்த எழுத்துக்கள் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சிறிய வயதில் கூட ஒரு முதிர்ச்சி பெற்ற கருத்துக்களை எல்லாம் இங்கே அவர் சொல்லியிருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய மதிப்புரைகள், நம்முடைய முஹிஃபுல் உலமா அவர்களுடைய முன்னிலை உரை, நம்முடைய ஹிதயா அவர்களுடைய உரை, ஆசிரியர் பெருமக்களுடைய உரை, இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையில் கருத்துக்களின் கலைப்பூங்காவாக, எண்ணங்களினுடைய வண்ணப்பண்ணையாக, குடும்பம் பாசம் என்னும் உணர்வுகளின் உறைவிடமாய், தோழமை என்னும் நெகிழ்ச்சி என்ற இலக்கியமாக இந்த நூல் இருக்கிறது. உண்மையில் கவிஞர் தமிமுன் அன்சாரியை பாராட்ட வேண்டும். மீண்டும் அவருடைய பேனா குனிய வேண்டும், மீண்டும் எழுத வேண்டும், மீண்டும் அவர் படைத்து கொண்டே இருக்க வேண்டும், ஒரு படைப்பாளியாக இருக்க வேண்டும். அந்த படைப்பின் மூலமாக இந்த சமூகம் பண்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உங்களை போன்ற ஆளுமைகள் மனித நேயத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் நாடுகின்ற மகத்தான மனிதர்கள் குறைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். வெறுப்பினுடைய விளைநிலமாக இந்த தேசம் மாறிக்கொண்டிருக்கிறது.
அன்பினுடைய அறம் இன்றைக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மண்ணில்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற கணியன் பூங்குன்றனார் பிறந்தார். இன்றைக்கு அது அதாவது சிவகங்கையில் இருக்கிறது. ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த அந்த கவிஞன் இன்றைக்கு முகிபாலன் பட்டி என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஊர் கணியன் பூங்குன்றனார் பிறந்த ஊர். அந்த ஊரிலிருந்து தான் உலகத்திற்கே ஒரு சமாதானத்தை மானிடத்தினுடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னான். உலகமே என் வீடு, உயிரெல்லாம் என் உறவு, திசை இல்லை, தேசம் இல்லை, எல்லை இல்லை, தொல்லை இல்லை, பகை இல்லை, பிளவு இல்லை, உயிரெல்லாம் உறவு என்று உலகத்திற்கு உறக்கச் சொன்ன ஒரு தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு வெறுப்பும் அரசியலுக்காக அற்ப லாப நட்ட கணக்கில் அடிப்படையில் மனித குலத்தை மோத விடுகின்ற இன்றைய தருணத்தில் இவருடைய எழுத்துக்கள் மீண்டும் எரியீட்டியாக கேடயமாக இருப்பதற்கு அவரை மனதார வாழ்த்துகிறேன். இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய கவிஞர் முதுவை ஹிதாயத் அவர்களையும் இதில் கலந்து கொண்டு உரையாற்றி உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொள்ளச் செய்த ஆன்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் வசலாத்தையும் வழங்கி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. இறைவனின் மீது சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டும். நன்றி, மிக்க நன்றி. அதாவது நம்ம மானுட பிரியன் வந்து 1 மணி நேரம் இருந்தாலும் பேசிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி குறுகிய நேரத்தில் முடித்ததுக்கு மிக்க நன்றி. அபுல் ஹசன், உங்கள் கருத்தை மட்டும் சொல்லிடுங்க. நேரம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்து நூலாசிரியர் ஏற்புரைக்கு போயிடுவோம். மீட்டில் இருக்கீங்க. எடுத்துக்கிட்டு அபுல் ஹசன் மீட்டில் இருக்கீங்க. மீட் எடுக்க. சரி, நம்ம சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அற்புதமான இந்த மாலை வேளையில் இரவு வேலை பேசலாமா? பேசுங்க. இரவு வேளையில் இரவு வேளையில் இரவு வேலை. ஆமா, நாளை வேலை அல்ல, இரவு வேலை. சீக்கிரம் முடிங்க. இந்த அதாவது தமிழால் ஒன்றிணைவோம் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நண்பர் முதுவை ஹிதாயத் அவர்கள் தமிழுக்கு ஆற்றி வரும் சேவை ஆளப்பரியது. தமிழ் அறிஞர்களையும் தமிழ் படைப்பாளிகளையும் ஒருங்கிணைப்பதில் மிகவும் மும்முரமாகவும் முனைப்பாகவும் செயல்பட்டு வருவார் நண்பர் ஹிதாயத் அவர்கள். அந்த வகையில் அவரது மின்னஞ்சல், அவரது கருத்துக்கு வந்துருங்க. நேரடியா புத்தகத்தோட கருத்துக்கு வந்துருங்க. புத்தகத்தோட கருத்து சொல்லணும்னா, அதாவது இந்த கவிதை சரி, அப்போ நிறைவாக நம்முடைய நூலாசிரியர் தமீமுன் அன்சாரி இப்போது ஏற்புரை நிறுத்துவார். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை விருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான் அத்தகைய இறைவனுக்கு சரணாங்களே என்ற மொழியினை கூறி என் உரையை ஆரம்பம் செய்தேன். இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்த காப்பியக்கோ டாக்டர் ஜின்னா கரீபுத்தீன் அவர்களே, உண்மையில் நீங்கள் வயதால் மட்டும் முதிர்ந்தவர் அல்ல, அறிவாலும் முதிர்ந்தவர். ஆகவே எங்களை தொடர்ந்து நீங்கள் வாழ்த்திக் கொண்டே இருங்கள், நாங்கள் வளர்கிறோம். அடுத்ததாக முன்னிலை வகித்து சிறப்பு செய்த முஹிப்புல் உலமா முகமது மௌரூப் அவர்களே, ஊரினுடைய வரலாற்றை சிறப்பாக கூறி கருத்துரையும் சிறப்பாக கூறி முன்னிலை வகித்ததற்கு கருத்துரையாளர்களாக கவிஞர் கம்பம் வீரான் அவர்கள் மிக அற்புதமான முறையிலே, நான் கவிதை எழுதிய போது கூட இப்படியெல்லாம் நான் சிந்திக்கவில்லை, ஆனால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சரியான முறையில் வாசித்து
அதற்கான விளக்கமும் கேட்டிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கான விளக்கம் நிலவாயிரு இரவை தெரிவிப்பா என்று சொன்னேன். பகலில் நிலவு வருவதில்லை, அதனால அப்படி சொல்லியிருந்தேன். இரவினுடைய அடையாளம் நிலவு ஆகையினால். அடுத்ததாக கவிஞர் ஹிதாயத்துல்லா, கவிஞர் இதயா அவர்கள் மிக அற்புதமாக தேன்மலையில் நனைந்தது போல இருந்தது. சாரை நான் முதன்முறையா எனக்கு அவங்க சார், நான் அந்த ஸ்கூல்ல படிக்கும்போது 1999 நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சுருக்கமா சொல்றேன். அப்ப சார் ஒரு சாங் ஒன்று பாடினாங்க. அப்ப 1999 வண்ண நிலவேன்னு ஒரு பாட்டு. சார் அப்போ கண்ணாடி போட்டுப்பாங்க. அந்த படத்துல விஜய் எப்படி ஒரு கண்ணாடி போட்டுப்பாப்போ அதே மாதிரியாக ஒரு கண்ணாடி. அந்த பாட்டு இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. அவ்வளோ சிறப்பான அந்த பாட்டு. உண்மையிலேயே இந்த கருத்துறையில அவங்க பேசுறது அப்படியே இந்த தமிழுக்கு நான் அடிமைன்னு சொல்லுவேன்ல, அது உண்மைதான். அந்த தமிழை அந்த அளவுக்கு மிக சிறப்பா உச்சரிச்சு ரொம்ப நாளாச்சு நான் இந்த மாதிரி கேட்டு. அவ்வளோ அற்புதமா இருந்தது. அதுல சார் சொல்லியிருப்பாங்க, அந்த முதல் வரியே பாரதியினுடைய அந்த வரியை சொன்னது, பொய்கூறி நான் எழுதியிருக்கிறது பொய்கூறி கிளப்பருவம். ஆக்சுவலி அது பாரதியினுடைய வரியிலிருந்து நான் எடுத்தது. நரைகூடி கிளப்பருவம் மீதி பெருங்கூற்றுக்க இறப்பின் மாயும் வேடிக்கை மலரை போல நானும் விரிவேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற அந்த பாரதியினுடைய எச்சத்திலிருந்து எடுத்து. அப்புறம் நம்ம கவிஞர் கம்பம் வீரான் அவங்க ஒரே ஒரு அந்த சொன்னாங்க, பாரதியுடைய வரியை சொல்லி, பானமடி நீ எனக்கு பாண்டமடி நான் உனக்கு. இப்ப இந்த மாதிரி ஜூஸ் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு நீங்க கவிதை சொல்ல முடியுமான்னு கேட்டீங்க. அந்த சமயத்துல எனக்கு ஒரு கவிதை தோணுச்சு. நான் எழுதினது, தாகமடி நீ எனக்கு தேன் சுவையடி நான் உனக்கு அப்படின்னு எழுதிருந்தேன். அடுத்ததாக முனைவர் முனியசாமி, உண்மையிலே மிக அற்புதமான ஒரு கருத்துரை நீங்க சொல்லலாம். அதை வரிசைப்படுத்தி ஒரு ஆய்வாளர் அப்படிங்கிறத இங்க நீங்க முன்னிலைப்பட்டிருக்கீங்க. மிக சிறப்பு, மிக அருமை. அப்புறம் நம்ம தொகுப்பாளர் அண்ணன் முருகி ஹிதாயத் அவர்களுக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா டைம் வேற ரொம்ப அதிகமாயிடுச்சு. இத்தனை மனித மனங்களின் மனதில் இந்த புத்தகத்தை கொண்டு போய் நீங்க இப்ப சேர்த்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து கொடுத்தது நீங்க தான், அது ரொம்ப மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இடையில இந்த கவிஞர் ஷாஜஹான் அப்படின்னு சொல்ற ஒருத்தவங்க இலங்கையில இருந்து பேசுறாங்க. அவங்க நான் முதல்ல இப்ப இடையில இலங்கையில இருந்து வாட்ஸ்அப் தளத்துல கவிதை போட்டி நடத்துறாங்க, பூங்காற்று எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காதல் காயங்களே அப்படின்னு ஒரு இலக்கிய தளம், இந்த மாதிரியான தளங்கள் இருக்கு. அதுல இந்த ஷாஜஹான்ற பேர்ல இலங்கையில இருந்து ஒரு கவிதை எழுதுவாரு, அதுல நண்பரா இருக்காரு. அவரா கூட இவர் இருக்கலாம்னு நான் கருதுறேன், அது என்னன்னு தெரியல. அப்புறம் கல்லூரி மாணவர் தவசி முத்து, அவங்க மிக சிறப்பா இப்பவே அடிப்படையிலேயே இந்த ஒரு புத்தகத்தை வாசிச்சு இந்த மாணவ பருவத்திலே இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானும் மாணவ பருவத்துல அதை செய்ய முடியலன்னு கொஞ்சம் மனசு இதா இருக்கு. அதே போல இந்த கவிதை புத்தகங்கள்லாம் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு கவிஞர்கள்லாம் அதிகமா கவிதை எழுதுறாங்கன்றத காப்பியப்போ அவங்க சொன்னாங்க. அந்த வகையில நான் சொல்லும்போது நம்ம கவிஞர் ஈரோட தமிழன்பன் அவங்க சொல்லுவாங்க, அந்த வார்த்தை எனக்கு நினைவுக்கு வந்தது. ஒரு நாளில் எத்தனை உயிர்கள் பிறக்கின்றனவோ அத்தனை நூல்கள் வெளியிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரியப்பட்டாங்க. அதை நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புறேன். அதுபோக அண்ணன் மானுட பிரியன் அவங்க என்னை விரல் பிடித்து அந்த முகவை மன்றத்துக்கு, முத்தமிழ் மன்றத்துக்கு என்னை அழைத்து சென்றாங்க. அங்கேயும் எனக்கு நிறைய அனுபவம். அதுபோக தமிழ்ச்சங்கம், கம்பன் கழகம், இதையெல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இன்னும் நீங்க தொடர்ந்து வாழ்த்துங்க, நான் இன்னும் வளர்கிறேன். தொடர்ந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக என்னுடைய அடுத்த தொகுப்பு இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அதனுடைய தலைப்பை நான் இப்போ உங்களுக்கு நான் வெளியிடுறேன். மானுட சாளரம் அப்படிங்கிற தலைப்புல அடுத்த புத்தகம் அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் இன்ஷா அல்லாஹ் வெளியிடுறேன். தொடர்ந்து உங்க ஆதரவுகளை கொடுங்க. மிக சிறப்பு. இது போன்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து இந்த மனித மனங்களை இணைத்த அண்ணன் முதுகை ஹிதாயத் அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. சிறப்பான வகையிலே ஏற்புரை நிகழ்த்திய தமிழ் அன்சாரி கவிஞர் அவர்களுக்கு மிக்க நன்றி. கடம்பவள்ளி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, உங்க கருத்தை சொல்ல விரும்புறீங்களா? கடம்பவள்ளி என்னுடைய மாணவி, இப்ப ஒரு கல்லூரியில பேராசிரியர் பணியாற்றி வர்றாங்க. கடம்பவள்ளி இருக்கீங்களா?
சரி, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து அகமது, உங்க கருத்து சொல்லுங்க. டாக்டர் சிக்கந்தர் ஹுசேன். சரி, நம்ம நிகழ்ச்சி நிறைவுக்கு வரலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கம்பம் மீரான், உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டாரா ஆசிரியர்? சொல்லிட்டாரு. ஒரு தமிழ் வந்து நிறைய கொடுக்கும் அவருக்கு. தமிழ்ல சரி. வந்து ஒரு இயக்கத்தோட அவர் கேட்டாரு. அந்த கேள்விக்கு சரி. பதில் சொல்ல தமிழ் கொடுக்கும் அவருக்கு. இன்ஷா அல்லாஹ். நிச்சயமா அவருடைய 2ஆம் புத்தகம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமா. நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு வரும். வேற யாரும் கருத்து சொல்லணும்னா சொல்லலாம். யாரும் பேசுறீங்களா? குதுபுதீன், அஸ்ஸலாமு அலைக்கும் குதுபுதீன். ஹலோ, குத்புதீன் பாய். சொல்லுங்க. அதாவது இந்த அன்னை கதிஜாவும் அண்ணனார் குடும்பம் நூல் வாரத்துக்கு நீங்க ஒரு முக்கிய காரணம். உங்களுக்கு என்ன நான் சொல்ல போறோம்னு உங்களுக்கு தெரியாது.